Today I have brought President of Software Industries Development Association, Mr. Prabhuram. He is also a strong technograd. Sir? US did some technology jobs, came back and started his own IT company, and he's have two IT companies. He is now the president of Software Industries Development Association, an association for software companies, nearly 75 companies in and around Madurai, Virudhunagar, Sivagasi. What are the other cities, sir? That's all. South Tamil Nadu. And Suresh is another strong, in the car you were saying, he has become a CTO, Chief Technological Officer, at the age of 21, sir? 21. And he is now the main backbone of Thangamayil's complete IT solutions, and they have a product for jewelry, e-commerce, and all online presence of Thangam jewelry shops. Okay, today why are we here is because the Software Industries Development Association is planning to create a center of excellence for cybersecurity and artificial intelligence and data science. Because out of 75 companies, 30 to 40 companies are in need of cybersecurity related jobs like pen test, sir? PEN, penetration test. Okay. As well, the Center of Excellence will be a center which will give jobs, on the job training plus part-time jobs for students, as well as not only jobs, some kind of research activities to create products in cybersecurity and artificial intelligence and data science. So that is the main objective of we all gathering here, and they would like to propose idla oru, I would not say issue, a hurdle nu kuda vechikalam. பசங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இப்போ நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்க, எங்களை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரீங்க. பசங்களுக்கு சஸ்டெயினபிளாக இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அவர் சொன்னார் 2000 சரஸ்வதி நாராயண் காலேஜ், என்ன காலேஜ் சார்? வெள்ளச்சாமி நாடார் காலேஜ் பக்கத்தில் ஒரு வீட்டில் பிடிச்சி C+ ப்ரோக்ராமிங்கை பற்றி பசங்க பேசுவாங்க சார். அப்போ நான் அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கும், அந்த சிஸ்டத்தை வச்சு நாங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த C ப்ரோக்ராமிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களா? இங்கே யாரும் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? பண்ணல. பண்ணுறீங்களா? பண்ணலையா? பண்ணலை. எத்தனை பேர் பண்ணுற லெவலில் இருக்கீங்க? 1 2, அடுத்தவனை பார்த்து கை தூக்கக்கூடாது. 3. ஸோ இப்போ ஃபியூச்சரில் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் not only creating jobs, it is aimed to create technology entrepreneurs. யாரெல்லாம் டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆவா? இல்லை அவரை மாதிரி 21 வயசில் CTO ஆவாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் இருக்கும்போது கோடிங்கை பற்றி பேசுறது, C++ பற்றி பேசுறது, இப்போ அவங்க அந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லும் போது எத்திக்கல் ஹேக்கிங்லேருந்து ஆரம்பித்து இட் கோஸ் ஆன். அப்போ அந்த எத்திக்கல் ஹேக்கிங்கில் எல்லா காம்படிஷனில் எப்படி கலந்துக்கிறது, ஜெயிச்சவன் என்ன பண்ணான், நாம் என்ன பண்ணோம், வேர் வி ஆர் எக்ஸாக்ட்லி, ஆர் வி இன் த மிடில், ஆர் வி இன் த லோயஸ்ட், ஆர் வி இன் த டாப், இந்த டிஸ்கஷன்ஸ் ஒரு 50-100 பேருக்கு மத்தியில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா, வாட் தே வில் பி கைடிங் இஸ் தி ஸ்டெப்ஸ். பிகாஸ் இன்னைக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி டிஃபிகல்டிஸ் வித் எனி ஸ்டூடெண்ட் இஃப் த ஸ்டெப்ஸ் ஆர் கோயிங் டு பி கிவன். They have readily what are the steps that needs to be done, they have it. So they have readily, they are available with what are the steps needs to be followed down to become or to make you do a penetration test. அதுதான் சைபர் செக்யூரிட்டிக்கு இது என்ன பெனிட்ரேஷன் டெஸ்ட்னா என்ன? ஒரு பேங்க்குள்ளே போய்
கொள்ளையடிக்க முடியுதா? சைபர் செக்யூரிட்டி கரெக்டாக சார்? நான் ஐ எம் நாட் அ டெக்னிக்கல் காய், பட் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ எங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும்? ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கம்பெனி, இ-காமர்ஸ் சைட். அந்த இ-காமர்ஸ் சைட்டில் பொருளை பணம் கொடுக்காம வாங்கிட்டு போயிட்டான், இல்லை எவனோ கொடுக்க வந்த பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு போகாமல் அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டான், இப்படி ஏதோ ஒரு வகையில் திருடிட்டான். இது திருடுறதுக்கு அந்த விண்டோ ஓப்பனாக இருந்தால் தானே திருட முடியும். அப்போ உங்களோட ஜாப் என்னவா இருக்கும்னா, இன்னும் அவங்க தே வில் பி எக்ஸ்பிளைனிங் அ லாட், பட் நான் லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், இன்னும் தே வில் பி ஏபிள் டு டெல் யூ மோர் டெக்னிக்கலி. அப்போ சார் இந்த விண்டோவில் கை மட்டும் இவ்வளோ தூரம் போச்சு சார், அதை வச்சு இதை எடுத்துட்டேன் சார். அப்போ கை போகாத அளவுக்கு இதை வைக்கணும். இதில் உடம்பு ஃபுல்லாக போச்சு சார், அதில் 1 லட்ச ரூபாய் திருடிட்டேன் சார். இதில் முழு உடம்பு உள்ளே போய் நான் 2 நாள் உள்ளே தான் சார் இருந்தேன், எவனுக்கும் தெரியலை. 2 நாள் சாவகாசமாக என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் நம்ம திருடிட்டோன்னு அர்த்தம். வீட்டுக்கு கொண்டு போகாமல் கம்பெனிக்கே சொல்லி சார் இந்த மாதிரி ஆச்சு, இதில் ஒரு ஜன்னலை போடுங்க, இல்லை இதில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைங்க, இல்லை இதில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட். கரெக்டா சார்? ஸோ இது இந்த லெவலில் வர்றதுக்கு இப்போ ரெடிலி ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்கு. இன்னைக்கு யாருக்காவது இது முடியும்னா நாளைக்கு யூ வில் பி கிவன் வித் அ ஸ்டைஃபண்ட், வித் அ ஜாப். ஆமாம் சார்? அந்த ஸ்டேஜில் we have companies, we have orders, we have business. So the Center of Excellence aims to convert 20 to 30 students from our college to equip yourself, enable yourself to perform a penetration test which can be given as a service to the existing clients. இதுக்கு ஒரு 5 கம்பெனி ஃப்ரம் சிடா வில் மேக் அ கிளஸ்டர், பிஸ்னஸ் கிளஸ்டர். அந்த 5 கம்பெனி என்ன பண்ணுன்னா, நீங்கள் வித் ஃபேக்கல்ட்டி வித் அவர் ஓன் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வி வில் ஃபார்ம் அ லேப். அதில் நீங்கள் டே அண்ட் நைட் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. யூ ஷுட் பி டூயிங் தட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அண்ட் யூ வில் கிவ் த ரிசல்ட்ஸ். இது வர வர என்ன ஆகும்னா, ரோட் மேப்பில் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 months to 3 months அவங்க 3 months எதிர்பார்க்கும் மினிமம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும்னாங்க. ஆனால் ஒரு பேஷனேட் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 15 நாள் to 30 நாளில் யூ கேன் பிகம் அ எக்ஸ்பர்ட் இன் எத்திக்கல் ஹேக்கிங். ஏன்னா இன்றைக்கி 50 ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி யூ வுட் ஹவ் பீன் கான் த்ரூ ஆர் எக்ஸிபிட்டிங் ஃபியூ ஆஃப் தீஸ் ஸ்கில்ஸ். இப்போ இந்த 1 month to 3 monthsக்குள்ள இந்த 5 கம்பெனியுமே they will depute somebody who is in charge or coordinators, and if the students were able to prove, okay சார் 30 பேர் ட்ரெயின் பண்ணுறோம் சார், அதில் இந்த 6-7 பேர் ரெடி ஃபார் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு இன்ஜினியர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தென் அதை பேஸ் பண்ணி they will take some orders. இப்போ சிடா என்ன பண்ணும், it has a good visibility. NASSCOM, Confederation of Indian Industries, Chamber of Commerce, Madisha, இப்படி recognized body எல்லாத்துக்கும் all over South India at least. They know that Software Industries Development Association, SIDA, is a very well known organization in South Tamil Nadu who are promoting, facilitating IT industry. அப்போ இந்த சிடா என்ன பண்ணுன்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் அனுப்பும். We have created a Center of Excellence at Pandian Saraswati Yadav Engineering College on collaboration with these 5 companies, and we have established a pool of talents who can do penetration test. அப்போ சார் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கண்டக்டிங் திஸ் பெனிட்ரேஷன் டெஸ்ட். ஸோ இப்போ நாம் வந்து மற்றவங்களுக்கு அவங்க வந்து ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணால் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வழியாக மெம்பர்ஸ்க்கு 50%, நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு 75% காஸ்ட்டில் கொடுத்தா immediately we can deploy 50 to 100 engineers who can be earning for doing penetration test. So இதுதான் objective. இதுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி நீட்ஸ் டு டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் என்ன இருக்கணும்னா, இன்ஜினியர்ஸ் இப்போ திருப்பி சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸுக்குள் கிட்ட கம்பெனியை கூட்டிகிட்டு வர்றது, காலேஜ்குள்ளே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் ஒன்றும் கிடையாது.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் என்ன இருக்குன்னா, சார் 4 மணிக்கு மணி அடிச்சா வீட்டுக்கு போயிடுவாங்க சார், இவங்கள வச்சு என்ன சார் பண்ண முடியும்? ஆம் ஐ ரைட்? அவங்களுக்குள்ள ரிசர்வேஷன் என்னன்னா, 4 மணிக்கு மணி அடிச்சா வீட்டுக்கு போயிடுவான். சொல்லக்கூட மாட்டான். ஏன்னா நமக்கு பழக்கம் அது. ஆனா இண்டஸ்ட்ரியில் எப்படி 48 மணி நேரம் ஆனாலும் சரி, அந்த டாஸ்க்கை முடிக்காமல் ரூமை விட்டு வெளியே போக முடியாதுன்னா வெளியே போகக்கூடாது. யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீயே போகக்கூடாது. அந்த கல்ச்சர் வந்தால் தான் ஒரு கம்பெனியிலேருந்து அவன் ப்ராஜெக்டை நம்பி எடுத்து உன் கையில் கொடுக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியே உங்ககிட்ட வருது. நீ இண்டஸ்ட்ரியில் போய் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து காத்து கிடந்து உள்ளே விடாமல் அப்பாயின்மெண்ட்டு கூட கேட்காம செக்யூரிட்டியே துரத்தி விடுற லெவலில் இருக்கணுமா? இல்லை இண்டஸ்ட்ரி உன்னைய தேடி வரும்போது அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணி, இந்த பசங்கனால நமக்கு நல்ல ப்ராஃபிட், இந்த பசங்க சின்சியராக இருப்பாங்க, இந்த பசங்க தீயாக இருப்பாங்க. அப்போ இந்த 5 கம்பெனியில் போட்டி போட்டு, சார் எனக்கு முதல்ல அவன் வேணும், எனக்கு வேணும், உனக்கு வேணும், சரி டெஸ்ட் வை, அப்படி செலக்ட் பண்ண வைக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். என்னோட ஜாப், என்னோட டியூட்டி, என்னோட சர்வீஸ் இஸ் பிரிங்கிங் தம் அண்ட் கிரியேட்டிங் அ கைண்ட் ஆஃப், நீங்கள் இது சிம்பிளாக நினைக்கலாம். நேற்று நாங்கள் 3 பேரும் நைட்டு 12:45 மணி வரைக்கும் பேசினோம். நான் கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கி வர்றதுக்கு அவங்க 2 பேரும் 1:30 மணி வரைக்கும் பேசுனீங்களா சார்? 1:30 மணி வரைக்கும் பேசிட்டு அவங்க ஹோட்டல்லேருந்து கிளம்பியிருக்காங்க. இதில் யார் பயனடைய போகிறா? நீங்கள் இல்லைனாலும் அவங்க பண்ணிடுவாங்க வெளியில் கொடுத்து. இப்போ அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் தே ஆர் வெரி ஹாப்பி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஏன் நீங்கள் அங்கேயே பண்ணணும்? சைபர் செக்யூரிட்டின்னு நமக்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இன்ட்ரெஸ்டட் பேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுக்கு நிறையா நேரம் இருக்குது. அவனுக்கு ஏன் நீங்கள் இதை கொடுக்கக்கூடாதுன்னு நாம் அவங்கள பிச்சு கூட்டிகிட்டு வரோம். அதுக்கு நைட்டு 1:30 மணி வரைக்கும் தே ஹவ் ஒர்க்ட். வென் தே ஆர் ரெடி டு ஒர்க் அன்டில் 1:30 ஃபார் யுவர் ஃபியூச்சர், வாட் யூ ஷுட் பி டூயிங்? வாட் யூ ஷுட் டூ? வாட் ஷுட் யூ டூ? வாட் ஷுட் யூ டூ? கொஞ்சம் வாயை திறந்து பேச முடியாதா? அதுக்கு இதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த பசங்களை வச்சு என்ன பண்ணுறது? யூ ஷுட் நாட் வாட்ச் அபவுட் டைம். வேற ஓகே ஓகே வேற என்ன பண்ணும்? யூஸ் த available opportunity and perform. So when you perform only, they will be able to justify their activities. ஏன்னா திரும்ப என்ன சொல்கிறேன்னா, if only a result is feasible, companies will come. ரிசல்ட் எப்போ வரும்னு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியான்னு சொன்னால் தானே தெரியும். அதையே சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால now I am giving the floor to Prabhuram and Suresh, and they will give you a picture, and we will create a process by which a center of excellence on these 2 areas will be planned in the near future to come. They are in a hurry. அதில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கொடுக்கலைங்கிறதுனால தான் டிலே ஆகும். ஸோ இப்போ இருக்கிற 3rd year 4th year உங்களுக்கு ஆல்ரெடி டைம் இஸ் கான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண மாதிரி இருக்கும். 1st year 2nd yearக்கு வேறு எந்த காலேஜுக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் கம்பெனிஸை ஃபெசிலிட்டேட் பண்ணி, நம்ம நினச்சதை விட அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்கப்பா, டெய்லி தே ஆர் ஏபிள் டு கிவ் அஸ் சம் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா, it is a very great opportunity for you all. Okay, with this I hope you will utilize this wonderful opportunity given by SIDA. Thank you. It is true that the whole idea of involving PSY happened yesterday night. So we spoke till midnight, and after that internally at SIDA we had a meeting which went early morning. So முதல்ல cyber security வந்து relevance நான் பேசணும்னு நினைக்கிறேன், and why we are all here அப்படின்னு. I represent around ஒரு 45 software industries of southern Tamil Nadu, excluding Chennai and Trichy. We have membership for all these people. And over a period of time என்ன நடந்திருக்கு அப்படின்னா, everything is becoming online. நீங்களே பார்த்துருப்பீங்க, லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் யார் ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணுறீங்க, மொபைலில் யார் ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணுறீங்க, மொபைல் மாற்றுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எங்கேயும் இருக்குது, திருப்பி டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ when the conveniences increase, the risks also increase. அதாவது சைபர் செக்யூரிட்டி பற்றி இது மாதிரி ஒரு கம்பேரிசன் நான் கேட்டதே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் கை வரைக்கும் போகுது. And if you look at it, it is something
லைக் திஸ், லைக் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கோடு வருவார், விக்ரம் வந்து ஒரு கோடு அடிச்சோன்னே இது போகும். டாம் க்ரூஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஹேக் பண்ணுவார், டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். மோடம் ஆஃப் பண்ணோடனே கனெக்ஷன் கட் ஆகும், திருப்பி கனெக்ஷன் வந்தோடனே திருப்பி ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும். ஸோ ஆல் திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே தே நாட் ஃபிசிக்கல் அசெட்ஸ் எனிமோ, தே ஆர் அசெட்ஸ் தட் ஆர் டிஜிட்டல். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ ஐ பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 30 years now. ஸோ I've seen the evolution. முதல்ல வந்து ஒரு இதை செக்யூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வரை ஒரு ரூமில் வச்சு ஒரு கதவு போட்டு பூட்டு போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு நெட்வொர்க் லைன் வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ், இந்த நெட்வொர்க்கை பிடிங்கி விட்டால் போதும், இது வந்து செக்யூர் ஆகிடும். இப்போ அப்படி கிடையாது. எங்கே டிஜிட்டல் பெரிமீட்டர் ஆரம்பிக்குது, எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ வாட் இஸ் த, உங்களை பொறுத்த மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி, இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த மட்டும் சேலஞ்ச் என்னன்னா, how am I going to protect all this? Companies are slowly migrating to the cloud. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எஸ்ஓசின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, பிஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ISO 27001 ஒன்று இருக்குது, BS 27001. ஆல் தீஸ் ஆர் கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம்ஒர்க்ஸ். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி காலையில் வந்து ஒரு ஆஃபீஸை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி லைட்லாம் போட்டு எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, தண்ணியில் இருக்கான்னு பார்க்குற மாதிரி உங்களோட நெட்வொர்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இது பண்ணுங்கள், தேவையில்லாத வெளியே போடுங்க. ஸோ இன் சிடா, all these 44 companies, at least 30 companies have this requirement of cleaning up. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனிஸ் இப்போ வந்து முதல்ல யூஎஸ்லேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பெங்களூர்லேருந்து பண்ணுறாங்க, சென்னையிலேருந்து பண்ணுறாங்க, மதுரையில் இப்போ தான் அவங்க ஒரு ஓப்பன் பண்ணலாமா, நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெக்குவயர்மெண்ட்டும் கம்பெனிஸ்க்கு இப்போ தான் தெரியுது. அதாவது திடீர்னு ஒரு நாள் சர்வர் ஆஃப்லைன் ஆகுது, ransomware வந்து நிற்குது, யோர் கம்ப்யூட்டர் ஹேஸ் பின் ஹேக்ட். எத்தனை சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? சைபர், ஓகே. ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். நீங்கள் அது வந்து ஒரு கதை மாதிரி படிக்கலாம், பட் இன் ரியாலிட்டி வென் பீப்புள் ஃபேஸ் இட், தெர் இஸ் ஃபினான்ஷியல் லாஸ். பாதி சமயம் இந்த லாஸ் நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஐ ஒர்க் வித், ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்டில் பண்ணுறது வந்து போலீஸ்க்கே ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். ஐசிஐசிஐ பேங்க்கில் அவ்வளவு, இது பேங்க் நேம் சொல்லக்கூடாது, பேங்க்ஸ் ஹேவ் சோ மெனி இன்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங். வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இது வந்து போயிடும். தட் ரிஸ்க் இஸ் வெரி வெரி ஹை. அதே மாதிரி உங்கள் டேட்டாலாம் இன்னொரு இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா உங்களோட கஸ்டமர் டேட்டா, உங்களோட ப்ரைசிங் டேட்டா, இது எல்லாம் தான் உங்கள் அசெட்ஸ். உங்கள் அசெட்ஸ் சொல்ல மாட்டேன், எங்கள் அசெட்ஸ், இண்டஸ்ட்ரியோட அசெட்ஸ். இதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இது எல்லாமே டிஜிட்டல் சர்வர்ஸில் வந்து இருந்துச்சு, இப்போ க்ளவுடில் இருக்குது. க்ளவுட் வந்து இப்போ க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, AWS இருக்காங்க, டிஜிட்டல் ஓஷன் இருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் சர்வீசஸ், அஷ்யூர் அண்ட் அதர் சர்வீசஸ். அவங்க எல்லாம் நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் வந்து முந்தி எப்படி இருந்தது அப்படின்னா, டிசாஸ்டர் இருக்குது, ஏதாவது ஓட்டையாக போச்சு அப்படின்னா திருப்பி 1 மணி நேரத்தில் திருப்பி உங்கள் சிஸ்டம்லாம் அப் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று ஒரு AWS செமினார் ஒன்று ஒரு டாக் வந்து நடந்துச்சு சிடாவில். AWS வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போல்லாம் டிசாஸ்டர் recovery யாரும் போகிறதில்ல, ஹை அவைலபிலிட்டி. ஒன்று போச்சு அப்படின்னா இன்னொன்று வந்துடும், ரிடண்டண்ட்டாக நாங்கள் மெயின் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் தேர் டாக்கிங் அபவுட். ஸோ இந்த சினாரியோவில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் ஹேஸ் டு டூ அன் ஆடிட். தைப்பொங்கலில் எல்லாத்தையும் உட்காந்து பழையெல்லாம் கழிஞ்சு புதுசுலாம் இருக்கிற மாதிரி என்னோட சிஸ்டமில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, அதில் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணணும். ஐ திங்க் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூ நோ வாட் திஸ் மீன்ஸ். ரெகுலர் போர்ட் ஸ்கேன், எந்தெந்த போர்ட்ஸ்லாம் இதாக இருக்குது, பேச்சஸ் எதெல்லாம் ஓல்டராக இருக்குது, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களோட சர்வர்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. அண்ட் அப்ளிகேஷன்லேயும் ஒரு வெப் அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா there are a lot of vulnerabilities you can think about. Maybe we'll have a detailed session. நேற்று நைட்டு முடிஞ்சு இன்னைக்கு காலையில் இவர் ஆஃபீஸுக்கு போகணும், வரதராஜன் ஆஃபீஸ் போனால் அவர் தான் வாங்க இப்போ உடனே போய் நான் ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணி தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மெனி க்ரௌட். நாங்கள் ஒரு சின்ன ஒரு குரூப் மாதிரி பேசுவோம்னு நினச்சோம். மேபி நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஐல் கிவ் யூ a little more organized, maybe with the PowerPoint presentation, other things. But the point is, the demand is really high. பட் யாருக்கு ஹை அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் எப்படி நடக்கும் அப்படின்னா, there are companies like Satyam is there and Infosys is there, Tata is there, TCS is there. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு தே ரெக்ரூட் ஹேக்கர்ஸ், erstwhile ஹேக்கர்ஸ். தெரிஞ்சுப்பாங்க, இந்த இதெல்லாம் வரும்ல சினிமாலெலாம், ஒரு ஒரு திருடங்களை பிடிக்கிறதுனா ஏற்கனவே ஒருத்தன் ஜெயிலில் இருப்பான், அவனை வெளியே கூப்பிட்டு வந்து அவனை வச்சு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த ஹேக்கர்ஸை கூப்பிட்டு வந்து, ஐயா உனக்கு சம்பளம் தர்றேன், நீ இதை பண்ணிடு. பிகாஸ் இட் இஸ் அ வெரி கிரியேட்டிவ் ஜாப். அவர் சொன்னார், ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம்னு. ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம், பட் அதையும் தாண்டி ஹேக்கிங் நடக்கும். வி ஹேவ் அ ஃப்ரேம் ஒர்க். இப்படி தான் உட்காந்து ஒரு நெட்வொர்க்கை நம்ம அனலைஸ் பண்ணணும், இது முதல்ல போர்ட் ஸ்கேன்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஓப்பன் சோர்ஸில் சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது.
ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு புத்தி வேணும். இங்கே போகும்போது இந்த இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கிற மாதிரி இருக்கே, அதை ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணி அது வல்னரபிலிட்டி எல்லாமே அசஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஒன்லி அ ஹியூமன் கேன் டூ. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஈவன் த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து ஏஐ வந்ததுனால ஏஐ பவர்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா வைஃபைல என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து இந்த ஐபி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணுவாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இது டார்க் வெப்பில் போனீங்க அப்படின்னா so many credentials are available. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு அந்த கள்ள மார்க்கெட்டில் சாமான் வைக்கிற மாதிரி உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், யூசர் ஐடிஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பணமும் கேட்குறாங்க, பிட்காயினில் பே பண்ணணும். அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க சில பேர். நான் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இருக்குது, அதை ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை ஷேர் பண்ணுற சைட்ஸும் இருக்குது. ஸோ யூ ஆர் நெவர் சேஃப் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்டு. எங்கெங்கெல்லாம் சேஃப்டி குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு we are proposing something. இப்போ ஒரு டிசிஎஸ் வந்து ஒரு பென் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்கன்னா அங்கேருந்து 2 பேர் வருவாங்க. அவங்க தே மே நாட் பி டிசிஎஸ் எம்ப்ளாயீஸ், தே வுட் பி somebody who's been recruited for that particular job. அவன் ஹேக்கராக இருந்திருப்பான் முன்னாடி, இப்போ எத்திக்கலாக மாறி இருப்பான். அவனுக்கு தெரியும் எப்படி ஒரு நெட்வொர்க் போகிறதுன்னு. நெட்வொர்க் போகிறது வந்து முந்தி ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிகாஸ் ஆல் தி ஒரு காலத்தில் வந்து ஒரு சர்வரை போய் போகணும் அப்படின்னா அந்த சர்வரில் ஒரு ஃபைல் இருக்கும், R-hosts. அதில் வந்து எங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதில் உங்கள் ஐபி மட்டும் கொடுத்து அதில் சேவ் பண்ணிட்டா போதும். அந்த ரிமோட் ஹோஸ்ட்லேருந்து நீங்கள் கனெக்ஷன் வாங்கிக்கலாம். திஸ் வாஸ் ஐ திங்க் 90s வரைக்கும் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்துச்சு, ஐபி இது ப்ரோட்டோகால்ஸ் வந்துச்சு, இது உங்களோட லேயர்ஸ், டிரான்ஸ்போர்ட் லேயர் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹார்டன் பண்ணும் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேக். பட் அப்படியும் விண்டோஸ் சர்வர் நீட்ஸ் பேச்சஸ். லைனக்ஸ் is hacked. Apple recently they had a iOS vulnerability which was hacked. So what we expect from the ethical hacker is we want that person to come in, scan all our ports, இங்க இது vulnerable இருக்கு, இந்த particular applications வந்து பழைய patches யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, the patches have to be update. இதெல்லாம் ஆன்டிவைரஸ் இல்லாமல் இருக்கு, ஆன்டிவைரஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கு. இது வந்து பேசிக் லெவல். இது தவிர அப்ளிகேஷனுக்குள்ளே போய் அப்ளிகேஷன் எப்படி டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுது, டேட்டாபேஸ் வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணலாமா, அப்ளிகேஷன் தவிர வேறு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணலாமா, இது எல்லாமே கிரியேட்டிவ் ஆப்ஷன்ஸ். நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும் அவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹவ் திஸ் இஸ் டன். ஸோ முதல்ல ஒரு ப்ராசஸ் போடும்போதே டைம் லைன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கமிட் பண்ண முடியும். கமிட் பண்ணிவிட்டு போர்ட் ஸ்கேன் பண்ணலாம், இது பண்ணலாம். பட் ஒரு பேஸ் லைன் ஃப்ரேம் ஒர்க் இப்போ இவால்வ் ஆயிருக்கு. மெட்டாஸ்ப்ளாய்ட் இருக்குது, இட்ஸ் வெரி குட் ஃப்ரேம் ஒர்க். கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஐ திங்க் யூடெமி ஹேஸ் அ கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸஸே அவ்வளோ யூடியூப்பில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற உங்களுக்கு கோர்ஸ் வேர் வந்து இட் வில் பி அலைன்ட் வித் வாட் எவர் யூர் லேர்னிங் இன் காலேஜ். அண்ட் அதோடு நிற்காம அடுத்த அவர் சொன்னார்ல எவ்வளோ தூரம் கை போகுதுன்னு பார்க்குறதுன்னு முதல்ல அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கையை விடணும், அது பெருசாக்கணும். இங்கேருந்து இங்கே சாவி இருக்குது, அந்த சாவி எடுத்து இங்கே திறந்துட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க we are looking at. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து சிடாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we have around இப்போ வந்து 45 கம்பெனிஸ் இருக்குது. மேபி பை எண்ட் ஆஃப் த இயர் we will reach around 75 or 100. இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ வி ஆர் டார்கெட் மார்க்கெட் ஃபார் யூ இஃப் யூ ஆர் இன் டு எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ். நாங்கள் கம்பெனிஸ் இருக்கோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து இல்லை நீங்களாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி இந்த சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா we want this to be a training pad. So and the salaries that are paid for ethical hackers are phenomenal. But உங்களுக்கு அந்த கம்பீட்டன்ஸ் இருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஃப்ளாஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ். அந்த பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும் உங்களுக்கு. திருடன் மாதிரின்னு அப்படின்னு அவர் சொன்னார், அந்த மாதிரி இல்லை, நல்ல விதமாக ஒரு அனாலிட்டிக்கல் மைண்ட் இருக்கணும். அனாலிட்டிக்கல் மைண்ட் இருக்கணும். உங்கள் போனோடனே வல்னரபிலிட்டி இது வழியெல்லாம் உள்ளே போக முடியும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வரும். அதை சொன்ன ஒரு 2 years 3 years நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட்லேயே இருக்கணும். இருந்தீங்கன்னா யூ கெட் அ ஃபீல் ஆஃப் இட். ஏன்னா இந்த SEO கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க எப்படியாவது கூகுளில் சர்ச் பண்ணால் முதல்ல கொண்டு வரணும்னு ஒரு வேலையை பார்ப்பாங்க. கூகுள் என்ன பண்ணுவான், இவங்க அந்த வேலை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு அது கவுண்டர் ஆக்ட் வந்து அடுத்த வாரம் அடுத்த மாதமே எடுத்துருவான். ஸோ தட் ட்ரிக் வில் நாட் ஒர்க் உங்கள் வெப்சைட்டில். அந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் எவ்ரி டைம் அ வல்னரபிலிட்டி ஹேப்பன்ஸ், மைக்ரோசாஃப்ட் டேக்ஸ் அன் ஆக்ஷன், லைனக்ஸ் கம்யூனிட்டி டேக்ஸ் ஆக்ஷன். அண்ட் இப்போ வந்து பேச்சஸ் இது பண்ணுறதுலாம் இம்மீடியட். அடுத்து வந்து அதை சரி பண்ணிடுவாங்க. புதுசாக ஒன்று வரும், 0 day அட்டாக். யாருக்கா தெரியுமா சைபர் செக்யூரிட்டி பீப்புள்? 0 டேனா புதுசாக ஒரு வல்னரபிலிட்டி அன்னைக்கு தான் இருக்குது. அதை பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ச் பண்ணி அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
எங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னா உங்களோட பிசிக்கு முதல்ல வருவாங்க. ஒரு சின்ன வீக் லிங்க், ஒரு செயினோட வீக்கஸ்ட் லிங்க் இஸ் த தட் இஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யூ. அதை ஐடென்டிஃபை பண்ணும். வாட் இஸ் த வீக்கஸ்ட் லிங்க் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அது வழியாக போயிடுவாங்க. ரீசெண்டாக தேவர் லாட்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ். எப்படி அந்த நெட்வொர்க் உள்ள போனாங்க அப்படின்னா, ஒரு அக்வேரியமில் வந்து ஒரு ஃபுட் ஃபீடர் வச்சிருக்காங்க. அது இட் வாஸ் கனெக்டட் டு த நெட். ஏதோ ஷெடியூலர் ரன் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் டைம் ஓடுற பிறகு அது வந்து அதை ஃபீட் பண்ணும் போல அதோட ஐபிஐ எடுத்து அது வழியாக நெட்வொர்க் போய் அந்த நெட்வொர்க்கில் அட்மின் ஆக்சஸ் கிடச்சி அதோட இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு போய் கமர்ஷியல் ஹோஸ்ட்லேருந்து தே ஹேவ் இது திஸ் ஹேப்பன் லாஸ்ட் இயர். ஸோ how hackers will come in is they will come in from different directions because we are living in a connected world. அது internet, if you are connected to the internet, எங்க இருந்தனாலும் anybody can hack anything. So முதல்ல சிடா இண்டஸ்ட்ரீஸுக்கு we require a team of people who will do the vulnerability testing, penetration testing, இது எல்லாமே this is available right now. அதுக்கு தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, we want to train students, young minds who are attuned to this. திடீர்னு போய் உங்கள் மார்க்கெட்டில் இறக்கி விட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் இருக்குன்னு கேட்டால் எனக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் தெரியும், எனக்கு பைத்தன் தெரியும் அப்படின்னு சொல்கிறதோட நான் இது பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், வல்னரபிலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா நிஜமாவே பண்ணியிருந்தா தான் அது பண்ண முடியும். ஏன்னா அது ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு நெட்வொர்க் நாலேஜ் வேணும். எப்படி நெட்வொர்க்கிங் ஹேப்பன்ஸ், எப்படி ரவுட்டிங் நடக்குது, பேக்கெட்ஸ் எப்படி போகுது, என்கிரிப்ஷன் எப்படி போகுது, எப்படி அதை டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஷுட் பி நாலேஜபிள் வித். இந்த ட்ரைனிங் வந்து டாக்கிங் டு வரதா இந்த பேசிஸ் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம், பிகாஸ் ஐ திங்க் உங்களோட சிலபஸ் வந்து ரொம்ப டேட்டடாக இருக்குது. இட்ஸ் நாட் ரியலி ரெலவெண்ட் அண்ட் அப் டு ஸ்பீட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். ஏன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணுற த்ரெட்ஸ் எல்லாமே தே ஆர் வெரி வெரி மாடர்ன் டுடே. பட் உங்களோட சிலபஸ் ஃப்ரேம் பண்ணது அட்லீஸ்ட் 2 years 3 years பேக், அட்லீஸ்ட் இஃப் நாட் மோர். அண்ட் மோஸ்ட்லி தியரட்டிக்கலாக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் யூ கெட் அ ஹேண்ட்ஸ் ஆன். அண்ட் ஃப்ரம் த காலேஜ் சைட் ஜஸ்ட் டெல்லிங் வரதராஜன் அவர் ஒன்றும் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே போட வேண்டியதில்லை. அவங்க ஏற்கனவே இருக்கிற கம்ப்யூட்டர் லேப் அதில் இந்த சிஸ்டம்லாம் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதில் ஆல் த சாஃப்ட்வேர் இஸ் ஷேர்வேர், இப்போ ஓப்பன் சோர்ஸ். ஸோ நாங்கள் வந்து வி ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் அ ஃபியூ ஆஃப் தீஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் லைக் மெட்டாஸ்ப்ளாய்ட் அண்ட் அதர் ரிலேட்டட் இது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அதர் திங்ஸ். அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி சர்ச் பண்ணுறதுக்கு என்ன வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபைனலி மேபி 1 year down the line, once you start working on the center of excellence and become trained, what we expect is ஒரு கம்பெனி வந்து ஒரு பென் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா we will bring that company here and we'll give you the website URL. அந்த URL மட்டும் தான் கொடுப்போம். அந்த URL பேஸ் பண்ணி அதில் என்னென்ன செட்ஸ் கனெக்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படிலாம் உள்ளே போகலாம், என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, போர்ட்ஸ் என்னென்ன எல்லாம் க்ளோஸாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுவே ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து இந்தந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கலாம், யூ ஃபாலோ அப் ஆன் தட் வல்னரபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் அதோட அடுத்த லெவல் டீட்டெயிலிங், அதுக்கு 2-3 டெஸ்ட் இருக்குது. யூஸ் தோஸ் டூல்ஸ் டு ஸ்டில் ஃபோர்ஜ் அஹெட். அவர் சொல்கிற மாதிரி கை போகுதா, உள்ள உடம்பு நுழையுதான்னு பாருங்கள். நுழைஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் அ குட் ஃபைண்ட். ஸோ உங்கள் பென் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் வில் பி ஈக்குவல் டு another pen test report generated by a professional company like Sentinel or Raksha or some other big company that are specializing in this, and they will be able to recruit you also if you are looking for an employment, or you can start your own thing. So at end of your curriculum you'll have to, so we are looking for strong faculty members who have the cyber security mindset and who can guide the students. அதுதான் we are looking at. முதல்ல அவங்க ட்ரெயின் ஆகணும், அதுக்கப்புறம் அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இதை ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்கோம். Any questions that you have of whatever I have said? சொல்லுங்க சார். Sir, using of Tor website and DuckDuckGo website is whether it's good or better, sir? Is there any setback, sir? Setback meaning? Is any issues, any corruption issues, sir? There will be. அதான் இது வந்து இது double-edged sword. There is ethical, there is hacking. Yeah, sir. So I think we should focus more on the ethical side, or people will become thieves. It's very easy to become thieves. So whether we can rectify ourselves, sir? If you know about this cyber security now, we can rectify ourselves, sir. But I think right now there are 2 aspects of it. One is the ethical part. How you want to go in. எங்கள் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த மட்டும் these are very மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், இல்லை அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் எங்கிட்ட இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரியலி கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேங்க் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. ஈவன் எங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே கஸ்டமர் டேட்டாபேஸ், யூசர் கிரெடென்ஷியல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஒர்க் ஃபார் அன் ஆஸ்திரேலியன் கம்பெனி. அவங்க வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, அமேசான் மாதிரி. அவங்க யாருக்கெல்லாம் ஷிப் பண்ணுறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது. அதுக்கெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஜிடிபிஆர் இருக்குது. ஜிடிபிஆர் யூரோப்பில், ஆஸ்திரேலியாவில் இருக்குது. நம்ம ஊரில் டிபிடிபின்னு ஒன்று இருக்குது, டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் இது. ஸோ இது வந்து இட் வில் ப்ரொடெக்ட். பட்
நம்ம ஊரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா we will be ethically strong. நம்ம ஒரு இடத்த தப்பு பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டோம். அது வந்து அதானே கேட்குறீங்க. ஸோ அது வந்து நமக்கு மைண்ட் செட்லேயே இல்லை. ஸோ இட் வில் நாட் ஹேப்பன் நினைக்கிறேன் நான். I'm asking, sir. If it has happened. Ethical hackers have come in as ethical hackers and they have stolen இது. That is one guarantee that the community has to give. அதனால தான் பாண்டியன் சரஸ்வதி காலேஜ் வராங்க. ஒரு தடவை இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த வட்டம் they will not give here. So SIDA is there to give the guarantee that these are very, very ethical people. They will not. So that is a very important thing why SIDA steps in. SIDA as a group, we say that these people can be trusted so that the industry will trust you. அதே மீறி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது வந்து சான்ஸ் இருக்கு ஆனால் நடக்காது வித் our group of people. I think that is the trust that we have. அதனால தான் இது ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அவங்களும் வெளியே ஒரு கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா they are privy to all their internal இது. Please. Anything else that we want to talk about? Actually, I am from TP department, sir. My question is, what is my role of in cyber security, sir? Cyber security? What is my role, sir? What is the? What is my role of cyber security Okay. in TP department? What Okay. is my role of cyber security, sir? இல்லை right now even in SIDA we were confined to software industries only. அது போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா we brought in electronics, we brought in robotics, and we brought in a couple of other areas because electronics எல்லாமே சாஃப்ட்வேரில் தான் ஓடுது. நாங்களே இப்போ 2-3 கம்பெனிஸ் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டட் பிளான்ஸ் தான் வச்சிருக்காங்க, PLCs வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எங்கள் செக்ரட்டரி வந்து he comes from a electronics background. He does embedded systems. Honeywell இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ambient technologies. Okay. So electronics வந்து it's easy to hack. It's easy to hack because when they are connected to a network, obviously they will be connected to a network. அதுக்கு ஒரு IP இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு there will be a lot of software, low level software. அதில் நம்ம அது வழியாக you can get access to the network. அதை கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோக்ராம்க்கு you can get it. We've seen this happen. சொன்னல இந்த ஃபீட் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தான். Yes, sir. So Thank you, sir. thank you. So I think this is the orientation. What we are planning to do is we'll plan one more session. That session was actually planned today, where we will tell you how to go about this. So interested students, நான் என்ன கேட்டேன், ஒரு 5 பேர் மட்டும் எனக்கு கொடுங்க, ஒரு ஃபேக்கல்டி மெம்பர் ஒரு 5 பேர். இவங்க மட்டும் டே நைட் இதில் ஒர்க் பண்ணி we will give you URLs for you to hack. We have domain hosting companies, we have all kinds of companies here. So you can try out your skills on those websites. And once you get a hang of how this is done, இது பண்ணும்போதே உங்களுக்கு இது தெரியணும், உங்களுக்கு IP எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும், எப்படி ரவுட்டிங் நடக்குதுன்னு தெரியணும், ட்ரேசர் எப்படி போடணும்னு தெரியணும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் பிங், பிங்ல இருந்து வெறுமனே ஒரு பிங் வச்சு யூ கேன் பிரிங் டவுன் அ சிஸ்டம். இது டெட்லி பிங், இது டினைல் ஆஃப் சர்வீஸ் கொண்டு வரலாம் நீங்கள். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒன்ஸ் யூ கெட் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் cyber security, then நான் அதுதான் கேட்டுட்டு இருந்தேன். பட் ஹாப்பி டு see all these faces. But this is what we are looking at. So and he also said that if people working on it, we can have a stipend kind of model where you can work as well as இதுன்னு. பட் எல்லாத்துக்கும் அவர் அடுத்தடுத்து பேசிட்டே போனார். பட் இதுக்கு பேசிக் வந்து இந்த டீம், கோர் டீம் வந்து நெட்வொர்க்கிங்கில் நல்ல நாலேஜ் இருக்கணும். வெளியே நடந்து போக வேண்டியதில்லை, ஒரு இடத்துக்கு போக வேண்டியதில்லை, உங்கள் வீட்லேயே உங்கள் லேப்டாப்லேயே உட்காந்துட்டு இந்த வேலை பார்க்கலாம். வேலை பார்த்து போக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு இடத்துல போய் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்துல எட்டி பார்க்கலாம். எட்டி பார்த்து இந்த இடத்துல இது தெரியுது, இந்த இடத்துல இது தெரியுது, இதை முடி வாங்கி இதுக்கு ஜன்னல் போடுங்க, இது கதவு போடுங்க, பூட்டு போடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன ஃபார்மேட் பண்ணுறதுக்குலாம் சாஃப்ட்வேர் இருக்குது. இட் ஆட்டோமேட்டிக்கலி டூ த போர்ட் ஸ்கேனிங் எல்லாமே பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது. யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் தோஸ் டூல்ஸ். And the tools are getting better and better and better. So this is the brief background. Suresh, you want to say a few words? இல்லை ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னா நெட்வொர்க்கிங் பற்றி பேசணும் இல்லையா? எவ்வளோ பேர் நெட்வொர்க்கிங் படிச்சிருக்கீங்க? ஃபஸ்ட் இயர் தானே இப்போ நீங்கள் நெட்வொர்க் செகண்ட் இயர் தேடி இருக்கீங்க இல்லையா? நெட்வொர்க்கிங் பேப்பர் இருக்கும் இல்லையா? என்ன புக் ரெஃபர் பண்ணுறீங்க இப்போ நெட்வொர்க்கிங் புக்கு? இப்போ இருக்குல்ல நோட்ஸ் தானே. டெனன்பாம்னு ஒரு ரைட்டர் இருக்கார், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க்கிங் இன்றைக்குமே அவர் தான் ஹீரோ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் ஹீரோ. மேபி லினக்ஸ் படிச்சிருப்பீங்களா? லினக்ஸ் வந்து மினிக்ஸ்னு முன்னாடி அவரோட OSங்கிற ஒரு புக் இருக்கும். OS புக்கில் பின்னாடி வந்து ஒரு சோர்ஸ் கோட் எழுதினார், OSனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் 2003 அதை பார்த்தா OS எழுதணும்னு எனக்கு ஆசை வந்தது. பட் அதை எனக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, லினக்ஸ் ஸ்டார்வால்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. லைனக்ஸ் எழுதியிருப்பார் இல்லையா? அவர் அதை பேஸ் பண்ணி தான் மினிக்ஸை பேஸ் பண்ணி தான் லைனக்ஸ் எழுதினார். ஸோ அதில் வந்து டெனன்பாம் சொல்கிற விஷயம் OSI லேயருங்கிறது தான் ப்ரிடாமினெண்ட்டாக படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு 7 லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு அது தெரியணும். தெரிஞ்சுனா தான் நம்ம செக்யூரிட்டின்னு என்ன, எதுக்கு சைபர் செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிறது. 7 லேயர்ஸ் இருக்கு இல்லையா? OSI லேயர்ஸ்னு படிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த லேயர்ஸ் தெரியணும்.
இல்லை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து அவர்கிட்ட ஒரு அந்த புக்கு படிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப கொஞ்சம் பெரிய புக்கு, கம்ப்ளீட்டாக படிக்கலாம். படிச்சிங்கன்னா நெட்ஒர்க்கில் மாஸ்டர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எல்லாமே வரும். ஸோ நான் 2004 அந்த புக் படிச்சிருக்கேன். அப்போயே அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதான் ரொம்ப செக்யூரான ஒரு நெட்ஒர்க்கோ ஒரு செக்யூராக ஒரு பிசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டக்கப்போ அவர் சொன்ன சாதாரண பதில், நீங்கள் வந்து உங்கள் பிசியை அப்போ வந்து வைஃபை இவ்வளோ கிடையாது, வைஃபை வந்து கவ்பாய் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து அது கொஞ்சம் செக்யூர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்கள் பிசியை நெட்ஒர்க் கார்டு இருக்கு இல்லையா, நெட்ஒர்க் கார்டை டேமேஜ் பண்ணிடுங்க, இல்லை நெட்ஒர்க்லேருந்து அன்பிளக் பண்ணுங்க, அப்போ செக்யூர் சொன்னார். ஏன்னா ஒரு வால் நீங்கள் கட்டினா இன்னொரு வால் அது எப்படி பிரேக் பண்ணுறேன்னு ஒருத்தன் கண்டுபிடிப்பான், திருப்பி அதை எப்படி பேட்ச் பண்ணுறேன்னு அது வால் அகேன்ஸ்ட் அதை எப்படி ஸ்ட்ராங்காக கட்டுறது அப்படின்னு போவீங்க. திஸ் வாட் நெட்ஒர்க்கிங்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு நெட்ஒர்க்கோட தமிழில் சொன்னால் பிதாமகர்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் வந்து நெட்ஒர்க் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தது, அந்த 7 லேயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். ஸோ சைபர் செக்யூரிட்டி பற்றி 2 விஷயம். ஒன்று வந்து 2004 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம வந்து என்ன சைனாவோட கம்பீட் பண்ணுறப்போ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 2000 முன்னாடி. ஸோ சைனாவும் இந்தியா ஒரே அளவு தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க, R&Dஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. சம் 0.6 0.3 அந்த 0.03 அந்த பர்சன்டேஜ். அதில் என்னாச்சு, ஓவர் தி இயர்ஸ் சைனா என்ன பண்ணாங்க, அதை வந்து 0.2 0.5 வரை கொண்டு வந்தாங்க. நம்ம இன்னும் அதுலேயே இருக்கிறோம். மிச்சத்தை வந்து இன்னைக்கு என்ன ஃபோர்ஸஸ்க்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு R&D ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு ஒன்று புரியுது என்ன அப்படின்னா, UPI கொண்டு வந்துட்டோம், நிறைய வந்து பேமெண்ட் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது நம்ம வந்து கிரேட் ஃபயர்வால் வச்சிருக்கல. கிரேட் ஃபயர்வால்னா என்னன்னு படிச்சிருங்க, அதில் சொன்ன நிறைய விஷயம் சொல்லணும். கிரேட் ஃபயர்வால்ங்கிறது சைனாவோட ஃபயர்வால். ஸோ சைனாவுக்குள்ள போகிறப்போ 2004 வந்து ஸோ ஹேக்கிங்னு சொல்கிறாரு சார் சொன்னார் இல்லையா, அதில் வந்து ஹேக்கிங்கில் வந்து நெட்ஒர்க்கில் 2004 நான் ஆக்சுவலி எத்திக்கல் ஹேக்கர் நெட்ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அது நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் இருந்து மாதிரி ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி இன் கோயம்புத்தூர் அகைன். ஸோ திருப்பி வந்தப்போ அந்த நெட்ஒர்க்கில் என்னோட இமெயில் ஐடி கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் 2008 வந்து ஒரு கால் வந்துச்சு, கமிஷன் ஆஃபீஸில் இருந்தது, எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தேன். ஸோ அந்த நெட்ஒர்க்கில் என் பேர் இருந்தது. ஸோ ஏதோ சைபர் அட்டாக் எங்கேயோ நடந்திருக்குது, எங்கே நடந்துன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் நோவே கனெக்டட் வித் தட் ஆக்சுவலி. ஸோ அவங்களோட நான் எப்போ பேசியிருந்திருக்கேன், அது எப்படியோ ட்ரேஸ் பண்ணி ஸோ US ஏஜென்சி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கோயம்புத்தூர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. அவங்க வந்து என்ன பாராட்டுற கூப்பிடல, என்னை சஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் என்கொயரி வந்து நான் சொல்லியிருந்தேன், சார் நீ ஹேக்கிங்னா நீ டெரரிஸ்ட்ப்பா, மற்றெல்லாம் பேசாத, எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். தட் இஸ் த அவேர்னஸ். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் 2008 இருந்து அவேர்னஸ் பற்றி நான் பேசுகிறேன். அவ்வளோதான் அவேர்னஸ் இருந்தது. எனக்கு ஹேக்கிங்கிற அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ டார்க் வெப் பற்றிலாம் பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தொட்டிங்கன்னா ஹேக்கிங் பெரிய விஷயம், ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஸோ 2004 அதுக்கப்புறம் அவர் வந்து ஸோ கங்காதரன் ஒருத்தர் இருந்தார், அவர் அங்கே வந்து எஸ்பியாக இருந்தார் அந்த டைம், எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து அப்புறம் பேசி இல்லை ரொம்ப ஜென்யூனான ஃபேமிலி, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவரோட பர்சனல் கேரண்டியில் எனக்கு அரெஸ்ட்ல பண்ணால் வெளியே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து கூப்பிட்டு சொன்னார், சார் இங்கே இந்தியாவில் தான் புரியாதுங்க, நீங்கள் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க, ஹேக்கிங் கிராக்கிங் ஏதோ சொல்கிறீங்க, அந்த எத்திக்கல் இதெல்லாம் பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் ஐடி க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அதுக்கப்புறம் அப்படின்னாரு. இமெயில் ஐடி மட்டும்தான் எனக்கும் அந்த கம்யூனிட்டிக்கான கம்யூனிகேஷன், அதை வந்து கண்டினியூஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நான் பண்ண தப்புனா கடைசி ஒரு ஐபி வாங்கினேன், அந்த ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபி, அது வந்து என் பேரில் வாங்கணும், புரியாத முடிச்சு VSNL போயிட்டு அங்கே PHGல இருக்கும். ஸோ என் பேரில் வாங்கினேன், அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அதில் கடைசியாக கம்யூனிகேஷன் போனதுனால இவ்வளோதான் நமக்கு ஹேக்கிங் பற்றி தெரியும், எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி. ஏன் இது சொல்கிறேன்னா, எத்திக்கல் ஹேக்கிங் அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வந்திருக்குது. ஸோ 2004 CERTனு ஒரு அமைப்பு வந்து இந்தியா உருவாக்குச்சு. ஸோ எதுக்குன்னா, அது வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு ஒரு விஷயம் 2004 உருவாக்குனாங்க. 2008 வந்து அதுக்கான சட்டங்களை போட்டாங்க, அது அமெண்ட் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன கூட கூட்ட என்கொயரி பண்ணது. அதுக்கு ஒரு டீம் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா SP ஆஃபீஸ்லையும் தனி டீம் இருக்கணும்னு சொன்னாங்க. பட் அதுக்கு இன்னைக்கு டீம் மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து சிட்டிலாம் பிறந்து இருப்பேன், நான் எங்கள் ஊர் வந்து பணத்தப்பட்டின்னு சொல்லி கிராமம். நான் சிட்டிக்கு போகிறது BCom முடிச்சு MC எடுக்க போகிறப்ப தான் நான் சிட்டிக்குள்ளேயே போனேன். ஸோ நான் வந்து ஒரு ஹேக்கிங் பற்றி படிக்க முடியும்னா நீங்களாம் அதை விட ரொம்ப அட்வான்ஸ் ஆகிறீங்க. அன்னைக்கு இன்டர்நெட் உங்கள் என்ன ஸ்பீடுக்கும் தெரியும், 56 kbps சொல்லுவோம். இன்னைக்கு உங்கள் 2G விட ஸ்லோ. அது 56 kbpsனா ஒரு பெரிய ரிங்கரம்லாம் போட்டு நெட் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும், ஒரு 3லேருந்து ஒரு 10 பிட்ஸில் கனெக்ட் ஆகும். இன்னைக்கு 10 பிட்ஸ் நெட்ஒர்க்கே கிடையாது. நீங்கள் ஏதாவது நெட்ஒர்க் கட் பண்ணால் கூட 10 பிட்ஸில் கனெக்ட் ஆகும் இன்னைக்கு. ஸோ நீங்கள் எந்த யுகத்தில் இருக்குன்னு பாருங்க. ஸோ நீ கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி. பட் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நமக்கு நிறைய சாய்ஸஸ் வந்துருச்சு, எதை கற்றுக்கிறேன்னு தெரியல. Facebook கற்றுக்கிறோமா, Instagram கற்றுக்கணுமா, இல்லை நிறைய நோட்டிஃபிகேஷன் அதை கற்றுக்கிறோமா, இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் வந்ததுனால டிவியில் பார்த்துருப்போம் இல்லையா, தூரதர்ஷன் மட்டும் இருக்கிறப்போ ஜெனியூன் அந்த 2 மணி நேரம் கரெக்டாக பார்த்துட்டு வெளியே வருவோம். அது மேபி சரியாக கற்றுக்கிட்டாலும் சரி, தப்பாக கற்றுக்கிட்டாலும் சரி. இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நிறைய சேனல்ஸ் மாத்திரம் சரியாகவும் சரி எதையும் கற்றுக்கிறல, தப்பாகவும் எதையும் கற்றுக்கிறல. அதான் பிரச்சனை. ஒன்று முழுசாக அப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், அப்போ பிரச்சனை இருக்காது. இந்த இடையில இருக்கிறதா நிறைய பிரச்சனை. ஸோ இந்த அவேர்னஸ் கம்மி அப்படிங்கிற விஷயம். ஸோ உங்களுக்கு இடையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, சாதாரணமாக கிராமத்துலேருந்து போனவங்க, அடுத்த லெவல் போனவங்க இந்த சைபர் செக்யூரிட்டிஸில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னா, பெரிய கம்பெனிஸ். இப்போ சார் சொன்னார் இல்லையா, சொன்னதில் வந்து சென்டினல் ஒன்றோ இல்லை இப்போ வந்து சோஃபாஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனி தான் உங்களுக்கு வந்து இதுக்கான லேப் வச்சிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் லேப் வச்சிருக்காங்க. அதில் ஒன்று நான் சொன்னது வந்து சோஃபாஸ் வச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு 3-4 கம்பெனி இருக்காங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக் பார்த்துருப்பீங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து ஹேவ் தேர் ஓன் சாண்ட்பாக்ஸ் மோடு. ஸோ எல்லா வைரஸ் ஸ்கேண்டலையும் பார்த்துருப்பீங்க, சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட் வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து அங்கே அப்லோட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுற என்விரான்மெண்ட். ஸோ அங்கிருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ இது என்னன்னா, இப்போ இருக்கிற என்ன பண்ணுறோம், சைபர் செக்யூரிட்டி படிக்கிறீங்க, திருப்பி ஏதாவது ஒரு கம்பெனியில் அந்த மாதிரி போயிட்டு சர்வீஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் பேசிட்டு அந்த சர்வீஸ் கம்பெனி இல்லை,
ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. நீங்கள் இங்கே எம்ப்ளாயபிள் ஆகி போய் அந்த சர்வீஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்காக இல்லை. அந்த சாண்ட் பாக்ஸ் மோட் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் சென்டர்ஸ் வேணும். ஏன்னா உலகத்தினுடைய நிறைய டிஜிட்டல் அசட்ஸும் பெரிய பேண்ட்வித், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்டு கண்ட்ரினா இந்தியா. ஆக்சுவலி பெரிய கன்சம்ஷன் இன்னைக்கு இந்தியாவில் டிஜிட்டல் நடக்குது. மேபி பேமெண்ட் இருக்கலாம். ஸோ பேங்க்ஸு, நான் தங்கமேலுக்கு ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்க்குறப்போ மேபி ஆன்லைன் பேமெண்ட்ஸ், யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கலாம். ஈவன் அவங்க ஸ்கீம் பேமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இது க்ரோர்ஸ் வருது. 40-45 crores வந்து எவ்ரி இயர் தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஆன்லைன். வி கேவ் an app ஆக்சுவலி. ஸோ அந்த ஆப்லேருந்து வருது. இதுக்கு வந்து விஏபிடின்னு சொல்லுவோம். வல்னரபிலிட்டியை ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பெனட்ரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. ஸோ வல்னரபிலிட்டி அசஸ் பண்ணுறீங்களே, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ பெனட்ரேஷன் உள்ள போகிறீங்களோ அப்போ என்ன இல்லை, அங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாக் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி அந்த ஹோல் வழியாக எல்லாம் உள்ள வரும். ஸோ இதை வந்து ஒரு டெஸ்ட் சர்வரில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஒரு 3 months நடத்தி அதுக்கப்புறம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த கம்பெனி பேக் போன இருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய விஷயம். இது எதை நம்பி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஏலியன் வால்ட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சாஃப்ட்வேர்ஸ் நம்பி பண்ணுறோம். ஏன்னா பீப்புளுக்கு அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு அதுக்கான இன்ஜினியர்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே நம்மளுக்கு என்னென்னா கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தர் வெளியிருந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி இதை வந்து இந்த ஏரியாவை, இப்போ சார் பேசினார் இல்லையா, இந்த ஏரியாவை அதிகமாக டார்கெட் பண்ணுற இல்லை அதிகமான பீப்புள் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு கண்ட்ரின்னு எதுன்னு அசியூம் பண்ண முடியுமா? ஒரு ஜெர்மன் இருக்குமா, யூஎஸ் இருக்குமா, ஜப்பான் இருக்குமா? ஒரு அசியூம் பண்ணுங்களேன். இல்லை இந்தியா இருக்குமா? இது வந்து அதிகமான இன்ஜினியர்ஸ் இருக்கிறது இல்லை இந்த ப்ராடக்ட் தான் இந்த கம்பெனி இந்த நாட்டோட ப்ராடக்ட் நான் நம்பி வாங்கல இல்லை அப்படின்னு சொல்கிற எந்த நாடாக இருக்கும்? சொல்லுங்கப்பா. யார் சொன்னீங்க? யூஎஸ் இல்லையா? ஆக்சுவலி யூஎஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல. அவன் யூஎஸ் வந்து நம்மளோட மோசமான கன்சியூமர் இல்லையா? ஸோ நீங்கள் எது கெஸ் பண்ணியிருந்தா கூட ஈவன் ஜெர்மன் கிடையாது. ஜெர்மன் கிடையாது. ஏன்னா ஜெர்மனுக்கே ஜப்பான் சார், ஜப்பான். அதான் செக்யூரிட்டியில் அவங்க எல்லாமே இல்லை. அவங்க வந்து டிசிப்ளின் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இதை வந்து கார்ட்டூன் பண்ணாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் நெட்வொர்க் உருவாக்குனாங்க இல்லையா, ஒரு நாட்டிலேருந்து உருவாக்குனாங்க. அந்த நாட்டில் வந்து கார்ட்டூன் தடை செய்யப்பட்ட நாடு. பட் நம்ம உலகம் பூரா கார்ட்டூன் பார்க்க வச்சாங்க. இஸ்ரேல் ஆக்சுவலாக. இஸ்ரேல் சார். இஸ்ரேல் தான் நீங்கள் நம்பர் 1 அவங்க இதில். நீங்கள் இஸ்ரேலியன் ப்ராடக்ட்ஸ் நம்பி வாங்குவோம். அவங்களுக்கு டெய்லி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் உருவாக முடியும்னா நம்ம அது சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க சொல்ல போனால். நாளை காலை குண்டு விழுன்னு பயம் கிடையாது. வெளியே போனால் பெரிய அட்டாக் நடக்கணும் இல்லை, இந்த ஓரத்தில் டெரரிஸ்ட் வரான்னு கிடையாது. ஸோ நம்ம பிரச்சனை என்ன இருக்குது? 2 விஷயம் பண்ணுவோம். முடிச்சு வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், எல்லாமே கரெக்ட். கூகுள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ராடக்ட் டிசைன் பண்ணுவோம், அது பீப்புளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த யூசேஜ் பேஸ் பண்ணி எங்களுக்கு ஏதோ ராயல்ட்டி வேணும், அதுக்கப்புறம் அதை ரேட் பண்ணுவோம். இதுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் வேல்யூ வைப்போம் அப்படின்னு. இது கூகுளோட ஃபார்முலா ஆக்சுவலி. மேபி சக்ஸஸ் ஆனாங்க இல்லை, அது வேற. பட் ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதை பெரிய லெவல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்தியாவுக்கு இட் இஸ் வெரி நீடட் ஆஃப் த அவர். என்ன இருக்கணும், நீங்கள் சைபர் செக்யூரிட்டிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் எங்கே OSI லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிடாலேருந்து திருப்பி மேபி இனர்வெக்ஸ் சரௌண்ட் பேசியிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ ஒரு MOU சைன் பண்ணணும்னு சொல்லி நேற்றுக்கு வந்திருக்காங்க. நேற்றுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது ஆஃப்டர்நூன். ஆக்சுவலி நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் பேசணும், நேற்றுக்கு நைட்டு சிடாவை எடுத்தோம், திருப்பி இன்னைக்கு மார்னிங் சிடாவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி MOU எனக்கு ஒரு சின்ன அட்ரஸ் சேஞ்சினால சைன் பண்ணல. நான் இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் 2 பேசினேன். ஒன்று பேச வந்து ADIS பேசியிருப்பீங்களே, அதுக்கும் சைபர் செக்யூரிட்டியும். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து நீட் ஆஃப் த வருது. சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இது கற்றுக்கலாமா வேண்டாமா, இல்லை இதை தாண்டி என்ன பண்ணணும். ஆஸ் இன்ஜினியராக இது உங்களுடைய இன்னைக்கு டியூட்டி ஆயிடுச்சு. சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறீங்கன்னா வேலை கிடைக்கும் எடுக்கிறீங்களா, இல்லை சைபர் செக்யூரிட்டி முடிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? எங்கே இப்போ சைபர் செக்யூரிட்டி முடிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? மேபி கம்பெனிஸ் இருக்கல ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, எடுத்துருப்பீங்களா? எங்கே வேலை கிடைக்கும்? யார் சைபர் செக்யூரிட்டி எவ்வளோ இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இல்லையா? அது இப்போ ரைட் கேண்டிடேட்ஸ். எங்கே வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி முடிச்சா? எங்கப்பா இல்லை எப்போ ஒரு லாங் விஷன் வைக்கணும். ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் வர்றீங்க இல்லையா, என்ன சொல்லியிருப்பாங்கப்பா? +2 முடிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க? +2 ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பா, காலேஜ் போனால் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலாக மிகப்பெரிய பொய் அது. +2 எப்படி மார்க் வாங்கினாலும் ஏதோ காலேஜ் எப்படி வந்துடலாம்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தால் போதும், இல்லை ADSO சைபர் செக்யூரிட்டி எடுத்துறீங்க இல்லையா? பட் இதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு தெரியாது. தேர்ட் இயர் உங்களுக்கு ஒரு பயம் வரும், என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு. எனக்கு காம்படிட்டருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் முன்னாடியில் எப்படி இருந்துச்சு? ஒரு BE சிவில் இன்ஜினியர் முடிச்சாருன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஜினியர்னா எனக்கு தெரிஞ்சு சிவில் இன்ஜினியர் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் இன்ஜினியர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்லுவோம். IT ஏன் சொல்ல முடியலன்னா, நம்ம IT இன்ஜினியர் வரதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஆப்டெக் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் எங்களை மாதிரி MCS வந்தாங்க, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் வந்துச்சு. இதனால் இன்ஜினியர் சொல்றதுக்கு முன்னாடி ஐடிங்கிறது கன்சல்டன்ட்ங்கிற மோடு, இன்ஜினியரிங்கிறது ரொம்ப கம்மி இல்லையா? அந்த வார்த்தை ஐடியில் சொல்றதுங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லையா? கரெக்டா? ஸோ இப்போ இன்ஜினியரிங்கிறது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு தேர்ட் இயர் வர்றப்போ அப்போ தான் தோணும். ஸோ உங்கள் காம்படிஷன் எங்கே இருக்கிற நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர்னா எங்கே இருக்கும் காம்படிஷன்? இப்போ இந்த ஊரில் இருக்குதுன்னா மதுரை பெரிய ஒரு சிட்டி, மதுரைக்குள்ள உங்கள் காம்படிட்டர் இருப்பார் இல்லையா? மதுரை தாண்டி உங்கள் காம்படிட்டர் கிடையாது. கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்டாப்பா இல்லையா? மெஸ்ஸியா வென்று ஒரு சிவில் இன்ஜினியருக்கு யார் காம்படிட்டர் இருப்பா? நீங்கள் முடிச்சு போகிற காம்படிஷன் எங்கே இருக்கும்?
சென்னை போனீங்கன்னா சென்னை தமிழ்நாடு மேக்ஸிமம் தமிழ்நாடு வைக்கலாமா? ஏன்னா அதை தாண்டி போறோம்னா ரொம்ப பெருசா ஒரு 100 பேர் பிடிக்கிறோம்னா அதில் ஒரு 10 பேருக்கு வந்து காம்படிட்டர் வந்து நேஷனல் இருக்கலாம். பாக்கி 90 பீப்புளுக்கு எங்க இருப்பாங்க? இந்த சிட்டில தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த அவர் நீங்க இந்த நிமிஷம் ஒர்க் பண்றீங்க இல்லையா, உங்களோட காம்படிட்டர் வந்து இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா இது ஒர்க் பண்றது இன்னைக்கு இந்த ரிலம்ல ஒர்க் பண்ற 70% இது கம்பெனி கம்ப்ளீட்டா மார்க்கெட்டிங் இதை பத்தி கம்யூனிகேட் பண்ற எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. ஸோ நீங்கள் முடிச்சுட்டு போய் நிற்கிறப்போ உங்கள் வேலை இன்னைக்கு வந்து இங்கே மட்டும் இல்லைப்பா. எனக்கு இப்போ சென்னை ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எங்கள் ஆஃபீஸில் 3 பேர் வந்து ஹைதராபாத் வந்து வேலை பார்க்குறாங்க, மதுரை ஆஃபீஸில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க, ஸோ நார்த்லேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த இடம் பெருசாயிருச்சு இல்லையா? ஏன்னா இது உங்களுக்கு இங்கிலீஷ் இன்னைக்கு என்ன லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய பேரியர் கிடையாது, கரெக்ட் தானே? அதனால அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வரப்போ தெரிஞ்சுக்கணும், புரியுது இல்லையா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வளர்த்திக்கணும். சைபர் செக்யூரிட்டிங்கிறது மேபி இது மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபஸ்ட் இயர்ல கிடைக்குது, தேர்ட் இயர்ல போய் நீங்கள் திரும்பி பார்க்கணும் இல்லை. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே இல்லை சைபர் செக்யூரிட்டி எடுத்தால் சைபர் செக்யூரிட்டி கிடையாது. இப்போ 90% உங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு தேர்ட் இயர்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். மேபி இப்போ நாங்கள் வரல அப்படின்னா என்ன மாதிரி நடந்திருக்கும்னா ஏதோ ஒரு நெட்வொர்க் கம்பெனியில் வேலை கிடைக்கும், சீரியஸ்லி நெட்வொர்க்கிங் கம்பெனி தான் வேலை கிடைக்கிறாங்க, புரியுது இல்லையா? பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். அதுக்காக இந்த கோர்ஸ் உருவாக்கப்படல. ஸோ இந்தியாவில் நீட் இருந்துச்சு, அதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறது கண்டிப்பாக என்னது, கண்டிப்பாக R&D பண்ணி பண்ணுறது. யூனிவர்சிட்டிஸ்ங்கிறது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது இல்லையா, கரெக்ட் தானே? ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டோட நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த கோர்ஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இது இந்தியாவோட நீட் இன்னைக்கு. ஆனால் அவ்வளோ கன்சம்ஷன் நடக்குது, உலகத்தினுடைய மிகப்பெரிய பேண்ட்வித் யூஸ் பண்ணுறோம். இங்கேயே ஒரு 4-5 பேண்ட்வித் கடல் கடி கொண்டு வர அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு பிரைவேட் பிளேயர்ஸ் ஆர் தேர். டாடா இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க, இப்போ ஏர்டெல் ஒரு நெட்வொர்க் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு நாடு தான் அதை பண்ணும். இந்தியாவில் பிரைவேட் பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க, புரியுது இல்லையா? ஸோ அப்போ அவ்வளோ கன்சம்ஷன் நடக்க போய் தான் இவ்வளோ பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவ்வளோ வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. யூ நீட் டு ஸ்டார்ட் வித் OSIல. திருப்பியும் சொல்கிறேன், டெனன்பாம் புக்கில் ஆரம்பிக்கணும். நீங்கள் வரது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே குதிச்சு வர முடியாது. நெட்வொர்க் புரியாமல் அதில் என்ன எப்படி செக்யூர் பண்ண போவீங்க? அதில் டார்க் வெப்ங்கிறத பற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். டார்க் வெப்னு சொல்கிறேன் இல்லையா, இதில் ஹேக்கிங் டு டார்க் வெப்புக்கு எப்படி கனெக்ட் ஆகுது? டார்க் வெப் இன்னைக்கு வந்தது கிடையாது, ஒரு காலத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, கிராக் சாஃப்ட்வேர் போட்டிருப்பீங்க இல்லையா, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறீங்களா? அதாவது நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடாது ஆக்சுவலி, பட் விண்டோஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற எல்லாருமே கிராக் போடுவோம், கரெக்டாக? கிராக் வந்து எழுதுனது வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை கிராக் பண்ணி உங்கள் சாஃப்ட்வேர் அடிச்சிருப்போம், அதெல்லாம் எதுவுமே நடக்காது. பொழுது ஒர்க் ஒரு விஷயத்தை எழுதி வைப்போம். ஆனால் எழுதி பேர் கூட சேர்த்து என்ன எழுதுவோம் அப்படின்னா, உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் சும்மா எடுத்து வைப்போம். வி ஸ்டார்டட் இஸ் அ ஃபன் ஃபேக்டர் ஆக்சுவலி. அது பெரிய ஒரு பிசியில் என்ன எடுக்க முடியும்? எனக்கு அன்னைக்கு என்னோட மார்க்கெட்டில் ஒரு 6 lakhs rupees per month எனக்கு சேலரி எடுக்க கம்பெனி ரெடியாக இருந்தது. அப்படிங்கிறப்ப உங்கள் பிசிலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறேன்? எனக்கு ஒரு ஃபன் ஃபேக்டர் என்ன, நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, என்ன டேட்டா யூஸ் பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 சிஸ்டம் யூஸ் பண்ண வரைக்கும் அதை எடுத்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டு எழுதி வைப்பேன். ஸோ இந்த டேட்டா எனக்கு கரெக்டாக ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. இப்போ தான் க்ளவுடெல்லாம் பார்க்குறேன். டார்க் வெப் அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க, இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அவங்க பிஸ்னஸாக மாற்றினாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு 5 வருஷம் உங்ககிட்ட ரன் பண்ணி ஒரு டேட்டா எடுத்து வச்சிருப்பேன். இப்போ ப்ரோக்ராம் சார் இன்னைக்கு உள்ள வர்றாங்க, ஒரு லாயராக இருப்பாங்க, உள்ள வருவாங்க. உள்ள வரப்போ டார்க் வெப்பில் எப்படி உள்ள வர்றாங்க, அவருக்கு ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி PSIயில் வந்து ஒரு 25 பாஸ்வேர்டு எங்கிட்ட இருக்குது. 25 ரெலவெண்ட்டாக இருக்காது, ஒரு 5 or 6 இருக்கும். ஒரு 6 பாஸ்வேர்டு ஒரு கை கிடைக்கும். அவர் என்ன பண்ணுவார், இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டூல்ஸ் இருக்குது, அதை ரன் பண்ணிடுவார். ஒரு சினிஃபெட்ஸ் மாதிரி போட்டு ரன் பண்ணிடுவார். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், அது டேட்டா எடுத்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், உங்கள்கிட்ட கிளைம் பண்ணுவார், எனக்கு வந்து பிட்காயினில் பணம் கொடுங்க அப்படிம்பார். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ரேன்சம்வேர் அட்டாக் நடந்துச்சு. ரேன்சம்வேர்னால என்னது, அது ஒரு பக்கோ இதெல்லாம் கிடையாது, ரேன்சம் வாங்குறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அர்த்தம். ஆல்மோஸ்ட் அது ஃபுல் ஃபார்ம். அது எந்த விதமான ஒரு வைரஸோ எதுவுமே கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு டார்ஜன் ஹார்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் அது பணம் வாங்குறதுக்கான ஒரு மெத்தட், அவ்வளோதான். அது பேர் ரேன்சம்வேர். சிம்பிள். ரேன்சம்வேர் பெரிய விளக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து பிட்காயினில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பிட்காயின் கொடுத்தா அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் இருக்கும். ஏன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ எழுதி கொடுத்துருப்பேன். இப்போ மேபி அது ஒர்க் ஆகாமல் போயிடும். 4ல் இப்போ வரைக்கும் ரேன்சம்வேரில் பணம் கொடுத்து சரியானது இன்னைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க, 10ல் 3 இல்லை 5 விஷயம் மேக்ஸிமம் நடந்திருக்கலாம். 50% வந்து பணமே கொடுத்தாலும் அந்த ரேன்சம்வேரை சரி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட கீ இருக்காது, திருப்பி அவங்களை கனெக்டும் பண்ண முடியாது. நிறைய கம்பெனிஸோட டேட்டா இது மாதிரி காணாமல் போன டேட்டாஸ் இருக்குது. திருப்பி ஒரு வாங்கினார் இல்லையா, என்ன யாருனே டார்க் வெப்ல தெரியாது, என்ன ரீச் பண்ண முடியாது. எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது. அதனால தான் முதல்ல வைரஸ் ஸ்கேனர்ல ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் இந்த கிராக் போடுறாங்களோ அதெல்லாம் லாக் பண்ணுங்க, அங்கிருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. திருப்பி நானே ஒரு வைரஸ் ஸ்கேனர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு இந்த பேட்டர்ன் தெரியும். அதனால தான் உங்களுக்கு எடுத்து வைரஸ் ஸ்கேனர் போட்டு பாருங்க, டக்குன்னு கிராக் பிடிக்கும். உண்மையிலே கிராக் உங்களுக்கு தெரியும், சும்மா தான் இருக்கு சார், அது எதுவுமே பண்ணல, எப்பயும் இன்ஸ்டால் பண்ணல, ஓப்பன் கூட பண்ணல. ஆனால் ஏன் எடுக்குன்னா அது மேலே அது எப்பவுமே ஒரு டவுட்ஃபுல் கேண்டிடேட். இப்படி தான் வந்து டார்க் வெப்பே எவால்வ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா, இன்னைக்கு பீப்புள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு வளருது. ஆனாலும் இதுக்கான டேட்டா மாடல்ஸோ டேட்டா செட்டோ இன்னைக்கு கிடையாது, ரியல் டைம் அவைலபிள் இல்லை. அதனால சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரியல் டைமாக நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் அப்படியே அப்ளை ஆகாது.
ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே காலேஜஸ்லயோ இதுல யூனிவர்சிட்டியில வைக்கிற விஷயம் பேசிக்கான விஷயங்கள். டெனன் பாம்புக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா 90% மேபி லெக்சரர்ஸ் இருந்தா கூட நீங்க உங்களுக்குமே தெரியும் என்ன நீங்க நினைச்சிருப்போம் அப்படின்னா அதுக்கு என்ன ரிலேட்டிவிட்டி இருக்குது. 2002 2003 இருந்தே படிச்சு தான் இருக்கிறோம். 2000 முன்னாடி இருந்திருக்கே. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் யூனிட் ஒர்க். இன்னைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எழுதணும்னா சீல தான் எழுத முடியும். ஜாவா இப்போ எழுதுறாங்க, பட் ஜாவா நெட்வொர்க் வைரஸோ நெட்வொர்க் டார்ஜன்ஸ் எழுதலாம். இன்னைக்கு சீல் எழுதுனா தான் பிட் லெவலில் நீங்க போயிட்டு எழுத முடியும். ஸோ சி லாங்குவேஜ் பழசன் எவ்வளோ பேர் படிக்காம விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ எந்த ஒரு லாங்குவேஜுமே நீங்கள் கற்றுக்கிறப்ப எதுவும் பழசும் கிடையாது, எதையும் அவாய்டும் பண்ணாதீங்க. பட் எது கற்றுக்கிறீங்களோ டீட்டெயிலாக கற்றுக்குங்க. ஸோ நாங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டிக்கும் ஏடிஎஸ்க்கு தான் எங்கள் இது பண்ண வந்தோம். ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ட். லைக் எனக்கு இது முடிஞ்சது, எனக்கு இந்த ஸ்கில்லில் இருந்தால் சைபர் சர்டிஃபிகேட் வேணால் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம் தப்பாக புரிஞ்சு வேணா, நல்ல திருடனா தான் நல்ல போலீஸ் ஆகணும் எந்த சட்டமும் கிடையாது. போலீஸ் அகேட்டா திருடனோட அகேட்டா திங்க் பண்ற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ரைட்டா யூஸ் பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் ராங்கா யூஸ் பண்ண எங்க போவோம்? திருடன் ஆகும். ரைட்டா யூஸ் பண்ணோம்னா போலீஸ் ஆகும் இல்லையா? போலீஸ்கார் காமன் வேர்ட் நான் சொல்றேன், புரியுது இல்லையா? ஸோ டேட்டா போலீஸ் ஆகணும் அப்படின்னா திஸ் அ வேர்ல்டு, திஸ் ஹியர் யூனிட் ஒர்க், புரியல? யூனிட் டு ஸ்டார்ட் வித் பேசிக் நெட்வொர்க்கிங். ஸோ சிடாலேருந்து எங்களால் என்ன தர முடியும் அப்படின்னா, ஸோ சிடா அசோசியேட்டட் கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கிறோம். எல்லாமே ரொம்ப வருஷமா, நீங்கள் ஆவரேஜ் ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ். இதில் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருப்போம், நிறைய எம்ப்ளாயிஸோட சேலஞ்சஸ் பார்த்துருப்போம், நெட்வொர்க் சேலஞ்சஸ் பார்த்துருப்போம், கஸ்டமர்ஸை மீட் பண்ணியிருப்போம், புரியுது இல்லையா? ஸோ எங்கிட்ட இருந்து என்ன நாங்கள் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நெட்வொர்க் பற்றின ஒரு விஷயம். நெட்வொர்க் நீங்கள் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வேணா கண்டிப்பாக காலேஜில் வச்சு நெட்வொர்க்கை ஒரு வாரத்தில் கொடுத்துட முடியாது. நாங்கள் அதுக்கு ஒரு ரியல் டைமாக என் கம்பெனியில் வி கேன் ஆஃபர் ஜாப். லைக் நீங்கள் ஒரு 20 டேஸோ ஒரு 1 மந்த்தோ ரியல் டைம் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டான சிலபஸோ இப்படி தான் பண்ணணும் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று தெரியும் இல்லையா? நான் தொடர்ந்து கோட் எழுதியிருப்பேன், திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு லைப்ரரியில் போட்டு வைப்பேன், கரெக்டாக ஒரு ஆர்டரில் போட்டு வைப்பேன். அப்போ என்ன ஆகும்? இதுக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த ஏற்று யூஸ் பண்ணுங்க, இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்க. செக்யூரிட்டி அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி டைரக்டாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு நீங்கள் இந்த பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து என்ன வரும்? ரிசல்ட்டாக வரும். ஒரு டீக்ரிப்டட் வேல்யூ என்கிரிப்டட் வேல்யூ வரும். இதுதான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். பட் அது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா? முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும், புரியுது இல்லையா? ஸோ உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் ஒரு சென்டினல் ஒன்லையோ இல்லை ஒரு க்ரௌட் ஸ்ட்ரைக்லையோ புரியுது, ஒரு ரேபிட் 7லையோ இல்லை ஏலியன் வால்ட்லையோ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த டூலோட விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஈவன் பெரிய கார்பரேட்ஸ் தே கேனாட் பை ஏலியன் வால்ட். பர் மந்த் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 6 lakhs rupees மினிமம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ரெண்டெல்லாம் மட்டும், அதுவுமே டேஷ்போர்ட்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க அந்த கம்பெனி. ஓனா வாங்கணும்னா அவ்வளோ க்ரோஸ் அது விற்கிது. ஏன்னா அவ்வளோ நீட் இருக்குது. ஏன்னா அந்த இடத்த வந்து ஒரு பெரிய கேப்பாக போயிடுச்சு. நம்ம முடிச்சு வேலைக்கு பண்ண என்ன பண்ணுறோம்? இன்ஃபோசிஸ் ப்ரோ சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு டக்குன்னு போவோம், கரெக்டாக? ப்ராடக்ட் பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஸோ அப்புறம் பெரிய கேப் இருக்கும்ல. ஸோ ப்ராடக்ட் யார் பண்ணுவான்? இப்போ யார்கிட்ட இருக்குதோ அதை வாங்குவோம், சர்வீஸ் கொடுப்போம். இப்போ 10 ரூபா இருக்கிற விஷயம் 10 பேர் கேட்குற பண்ணுவான், 25 ரூபாய் மாற்றுவோம் இல்லையா? அப்படி தான் விலையில ஏறி இருக்கு. டாலர் விலை ஏறுற மாதிரி தான், புரியுது இல்லையா? ஸோ இந்த சர்வீஸை நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக மாற்றிட முடியுமா? சிலடா எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு சவுத் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், நிறைய பேர் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ஜெனியூனோட எங்கள் இன்ட்ரெஸ்ட் அதான் ஃபஸ்ட்டு விஷயம். இதை முடிச்சா என்ன கிடைக்குங்கிறது கண்டிப்பாக நான் பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டூலோட விலை அவ்வளோ இருக்குன்னா, எனக்கு அது வந்து 100% ஒரு டூல் பண்ணுதுன்னா நிறைய கம்பெனி 100% தேவை கிடையாது. எனக்கு ஒரு 25% சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் இப்போ கிடையாது. சார் சொல்லுங்க, ஓப்பன் சோர்ஸ் பண்ணணும்னா யார் பண்ணுவா? ஓப்பன் சோர்ஸ் டூல் யூஸ் பண்ணுறத விட அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா? அது ரொம்ப காஸ்ட்லி, அந்த டூல் விட காஸ்ட்லி, புரியுது இல்லையா? ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அதில் எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும்? சின்ன கம்பெனிக்கு 100% கம்ப்ளீட்லி வந்து எண்ட் டு எண்ட் தேவையில்லை. ஏன்னா நான் பேங்க் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணல சார், எனக்கு வந்து யூபிஐலாம் பேமெண்ட் வருது. ட்ரான்சாக்ஷனே நான் வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணியோ நான் வாங்கவே இல்லை. பட் ஏன் நெட்வொர்க் சேஃபாக இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா? நீங்கள் ஐஓடி சொல்கிறோம், மொபைல் சொல்கிறோம். மொபைல் வந்து என்ன பண்ணுறோம்? நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம், இன்னொரு வரும் சார் வந்து கனெக்ட் பண்ணலாம், இன்னொரு நெட்வொர்க் இன்ஜினியர் கூப்பிடுவார். என்ன ஃபஸ்ட்டு வச்சிருக்கீங்க? இப்போ ரோட்டில் போனால் டக்குன்னு கனெக்ட் ஆகுது, மாலில் போனால் கனெக்ட் ஆகுது. நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், என் மொபைல் கனெக்ட் ஆகல, கேட்பாரா இல்லையா? நெட்வொர்க் இன்ஜினியர் பார்ப்பாரு, எதுக்கு அவ்வளோ பிளாக் இந்த ரூல்ஸ் கட்டு எடுத்துட்டு ஓப்பன் குரூப்பில் போட்டுவிடுவார் சாரை. பட் அந்த மொபைல் எங்கே யூஸ் ஆகுது? முன்னாடி வந்து பிசிங்கிறது இங்கே வந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு, நீங்கள் ரொம்பலாம் திங்க் பண்ணவே கிடையாது. மொபைல் எவ்வளோ பேர் வைரஸ் ஸ்கேனர் போட்டுருக்கோம், என்ன செக்யூரிட்டி இருக்குது? ஸோ இங்கிருந்து இட் ஸ்டார்ட், புரியுது இல்லையா? நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வரப்போ ரிமோட் நெட்வொர்க் இருக்கும், இங்கே நெட்வொர்க் நான் கனெக்ட் பண்ணணும், ஏதோ ஒரு ஆப் இங்கே வந்தால் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஆப் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வரவே வேண்டாம், வீட்டிலேருந்து ஆப் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஆப் சர்வர் எங்கே இருக்கும்? அமேசான்லேயே எங்கே ஒரு க்ளவுட் இருக்குது, அந்த க்ளவுட்லேருந்து டேட்டா எங்கே வரும்? திருப்பி என் சர்வருக்கு வரும். ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிற எவ்வளோ கஷ்டம் தெரியுதா? முன்னாடி வைரஸ் ஸ்கேனர் தேவைப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு டிஎல்பி தேவைப்படுது, ஒரு என் பாயிண்ட் தேவைப்படுது, ஒரு பிஏபிடி டெஸ்ட் தேவைப்படுது, அந்த விஏ டூல்ஸ் இன்னைக்கு தேவைப்படுது, புரியுது இல்லையா? முதல்ல பிசிக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வைரஸ் ஸ்கேனர் போட்டு மேக்ஸிமம் என்ன வல்னரபிலிட்டி வந்திருக்கு எதுவும் டவுன்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க.
ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அது கிடையாது. புரியுது இல்லையா? மொபைல் இருக்கலாம், ஐஓடி வர்றப்ப இன்னுமே அடுத்த லெவல் போச்சு. சார் சொன்ன மாதிரி ட்ரிபிள் இ நீங்கள் யார் இசி கேட்டிங்களா? இசி ட்ரிபிள் இல்லையா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அங்கே தான் இன்னைக்கு வல்லபடி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஐஓடி போகிறீங்க இல்லையா? ஐஓடி எதோட கனெக்ட் ஆகுது இல்லையா? நான் ஹோம் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க இல்லையா? ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுற யாராவது ஒருத்தங்க, சார் நான் ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறேன், எனக்கு கம்ப்ளீட்லி வந்து ஒரு சென்ட்ரல் சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு எண்ட் பாயிண்ட் போட்டு பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த ஏரியாவில் அவ்வளோ சின்ன ஒரு சிப்பில் டேட்டா வைக்க, இவ்வளோ பெரிய டேட்டா உள்ள வைக்க முடியாது நான். அப்போ எனக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி ஒரு நெட்வொர்க்குள்ள போய் எங்கிட்ட வரணும். அப்படி எவ்வளோ டூல்ஸ் இருக்குது, அதை நம்பி எவ்வளோ பேர் வாங்குறோம்? புரியுது இல்லையா? அப்படி வாங்கினா நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் எங்கே பண்ண முடியும்? ரஷ்யன் டூல்ஸ் தான் வாங்கணும். ரஷ்யன் டூல்ஸ் மட்டும்தான் அந்த அளவுக்கு, அதெல்லாம் அவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாங்களே ஜெர்மன் டூல்ஸ். பட் நான் வாங்குற 95% டூல்ஸ் சைனாலேருந்து வாங்குறோம். பிகாஸ் ஆஃப் லோ காஸ்ட். அவங்க யாரும் வந்து சைனா, நீ எல்லாருமே தப்பா என்ன புரிஞ்சுக்கணும், சைனா வந்து வைரஸ் எல்லாம் அனுப்பிச்சு, கண்டிப்பாக இல்லைப்பா, நான் தப்பான ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ணவே கூடாது. சைனா வைரஸ் எல்லாம் அனுப்பிச்சுல. பிரச்சனை அவங்க பண்றது வந்து வல்னரபிளா இருக்குது, ஓப்பனா இருக்குது அவங்க போர்ட்ஸோ, எதுக்குமே பெரிய செக்யூரிட்டிஸ் அவங்க பண்ற காஸ்ட்டை ஆட் பண்ணி தர முடியல. அதான் நிஜம். அவங்க பண்ற மொபைல்ஸ்ல அவ்வளவுதான் முடியும். புரியுது இல்லையா? ஒரு மொபைலுக்கு ஒரு ஓஎஸ் எழுதி பண்ணோம்னாலே ஒரு மொபைல் 90,000 ரூபா வந்துடும். அந்த ஓஎஸ் இன்ஜினியருக்கு பணம் தரணும், அதுக்கு செக்யூரிட்டி ஸ்கேன்ஸ் இருக்கு, ஒரு ஆப் சென்டர் வைக்கணும், அவ்வளவு விஷயங்கள் தாண்டி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. கூகுள் எவ்வளவு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்? புரியுது இல்லையா? 4 பேர் கரெக்டா யூஸ் பண்ணா, சோசியல் மீடியா ஒன்று எதுக்காக யூஸ் வந்துச்சு? நம்மளை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு காமிக்கிறதுக்காக, ஈஸியாக தெரியறதுக்காக. நான் வெளியே போனால் தான் தெரியல, வீட்டுக்குள்ள இருந்தாலே பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும், அதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 30% யூஸ் பண்ணுறோம். இது இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நீங்கள் முடிஞ்சா நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் சோசியல் டைலமான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும் பாருங்க. சோசியல் மீடியாவை எப்படி தப்பாக யூஸ் பண்ணலான்னு நாங்கள் சொன்னதில்ல, இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னதில்ல, சோசியல் மீடியாவை உருவாக்குனவங்க. அதாவது ஜகர்பக் உருவாக்கல ஃபேஸ்புக்கை, அதே மாதிரி இவருமே வந்து லேரி பேஜோ இவங்களும் யார் இவங்களும் வந்து கூகுள் உருவாக்கல. அதுக்கு பின்னாடி இருந்த இன்ஜினியர்ஸ், நம்மள மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் உருவாக்குனதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. சோசியல் டைலமான்னு சொல்லி டாக்குமெண்ட் இருக்கும் பாருங்க. சோசியல் மீடியாவில் என்னென்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் சொல்றாரு, இது வந்துட்டு என் வீட்டுக்கு போனால் என்னோட மொபைலில் பிளாக் டேப் போட்டு ஒட்டுவேன். புரியுது இல்லையா? ஏன்னா இது வந்து ஆப்பிள் என்ன சொல்லுவோம், ஆப்பிள்லாம் டேட்டா திருடுறோம் ஜென்ரலாக சொல்லி பழகிருக்கோம். பட் பீயிங் an engineer we shouldn't tell that actually. ஆப்பிளோ கூகுளோ they are not interested like your data actually. நீங்க எங்க மூவ் பண்றீங்க, உங்க டெய்லி பிஹேவியர் பேட்டர்ன் அவங்களுக்கு வேணும், தர உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற டேட்டா அவங்களுக்கு வேணாம். பட் இது தேவைப்படுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அந்த நெட்வொர்க் குழும உள்ள வருவாங்க. அதுக்கு ஒரு பாத்வே இருக்குது. அதுதான் பிரச்சனை இப்போ. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த நெட்வொர்க்லாம் கட் பண்ணிட்டு சார் ஏரோப்ளேன் மோட்ல போட்டு யாரும் கனெக்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. ஏரோப்ளேன் மட்டும் நீங்க யாரையும் கனெக்ட் பண்ண முடியாது. புரியுது இல்லையா? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அவ்வளவுதானே தவிர உங்களை யாரும் கனெக்ட் பண்ண முடியாது, உங்க நெட்வொர்க் சேஃப் அப்படிலாம் கிடையாது. உங்க கேமரா வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். லைட் இருந்தால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பின்னாடி லைட்டோ இல்லை முன்னாடி ஒரு சின்ன ஒரு எல்இடி எரிஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் அந்த நீங்க ஆன் பண்றீங்களா ஒரு கேமராக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பண்றதுக்காக காமிக்கிற விஷயம். சிம்பிள் என்ன, நீங்க இண்டிகேட்டர் போட்டுருப்பீங்க, 2 வீலர்ல லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டுருக்கீங்க, பாத்தீங்களா? எவ்வளவு பேர் யூஸ் பண்றீங்கப்பா 2 வீலர்? யாரும் யூஸ் பண்றீங்க? ட்ரைவ் பண்ண தெரியும் எவ்வளவு பேர்? நீங்க யாரும் யூஸ் பண்றது இல்லையா? யூஸ் பண்றீங்க இல்லையா? இண்டிகேட்டர் போடுறீங்களா? ஒரு சின்ன சவுண்ட் வரும் பாத்திருக்கீங்களா? எதுக்காக வருது பாது? யாருக்கு? பின்னாடி வரவங்களா நமக்கா? ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பார்க்குற இந்த கேமரா ஆன்ல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதெல்லாம் வந்து அதுக்காக தான் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுறதே தவிர பின்னாடி வரவங்களுக்கு லைட் அந்த பிளிங்க் ஆகுது இல்லையா, அதுதான் அவங்களுக்கு. ஸோ பின்ன இது அப்படியே ரிவர்ஸ். இங்கே மொபைல் பொறுத்தளவு நீங்கள் பார்க்குற எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு சார் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் யாரையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்க. பட் உங்கள் கேமரா ஆஃப் ஆயிருக்கானா கண்டிப்பாக ஆஃப் ஆயிருக்காது. உங்களுக்கு அதே மாதிரி நெட்வொர்க் ஆஃப் ஆயிருக்குமானா ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா அது வந்து இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இது வந்து மொபைல் ப்ராசஸ்லையும் மொபைல் சிப்லேயும் எழுதியிருப்பாங்க. புரியுது இல்லையா? ஸோ நீங்கள் பார்க்குற இந்த கேமராவோட முன்னாடி லென்ஸ்ல எழுதிருக்க மாட்டாங்க, ஒரு கோடு உள்ள இருக்கும். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் இங்கே பட்டன் பிரஸ் பண்ண ஒரு ஓஎஸ் போய் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது. சிப்க்கு தே ஹேவ் செப்பரேட் கோடு இல்லையா? ஸோ அதில் இருக்கிற ஒரு ஏபிஐயோ அதில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் ஓஎஸ் யூஸ் பண்ணும். ஸோ அந்த லெவலில் எதையாவது எம்பெட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ஆக்சஸ் யுவர் நெட்வொர்க். இப்போ புரியல, ஓரளவுக்கு டெப்த்தாக என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சது. ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது, ஒரு நாள் கவர் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கும் ஏஐக்கு என்ன சம்மந்தம், இதுக்கும் டேட்டா சயின்ஸ்க்கு என்ன சம்மந்தம், டிஎஸ்க்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னைக்கு குமுலேட் ஆகிட்டா தான். இன்னைக்கு என்ன பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் ஏஐல இருக்குது, பாக்கி எல்லாத்துக்கும் மாடல் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கம்பெனிக்கு தே ஆர் கிரியேட்டிங் மாடல்ஸ் ஆக்சுவலி. அவங்க வந்து ஒரு டென்சார் ஃப்ளோ மாதிரியோ ஒரு வேகா மாதிரியோ ஒரு ஏஐ டூலோ அல்லது ஒரு டிஎஸ் டூலோ யாரும் தயாரிக்கல. புரியுது இல்லையா? அந்த டூல்ஸ் ஏற்கனவே வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு மாடல்ஸ் தராங்க. ஏன்னா மாடல்ஸ் இருந்தால் டேட்டா ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நேற்றுக்கிட்ட இருந்ததில் கூட ஈவன் பீயிங் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வி ஆஸ்க்ட் ஹிம், சார் இது வரது கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. அவன் ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுத்துருக்கான். நீங்கள் அந்த டேட்டாவை அதாவது பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு 10 ஆபரேஷன் பண்ணியிருக்காரு ஒரு டாக்டர் பண்ணியிருக்காரு. டாக்டர் போவீங்க, எந்த டாக்டர் நம்புவீங்க? அவர் 20 வருஷமா இருக்காருங்க, மொத்தமே ஒரு 10 ஆபரேஷன் தான் பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்தில் ஆபரேஷன் ஒரு மெடிக்கல் சென்டர் நடத்துறாரு.
அதே ஒரு சென்னையில் நடத்துறாரு, அவர் சின்ன வயசு தான், வந்து ஒரு 5 வருஷம் தான் இருக்கும். இது வரைக்கும் ஒரு 250 ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட போவீங்க இல்லையா? அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிற டிஎஸ்ஓவில் ஏஐ எடுத்தீங்கன்னா அதான். மாடல்ஸ் அதிகமாகத்தான் அதுக்கு வேல்யூ அதிகம், அதோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். சிஸ்டம் லேர்ன் பண்ணும் இல்லையா? அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், ஹியூமன் பீயிங் எப்படி அப்படித்தான். புரியுது இல்லையா? ஸோ எம்எல் நீங்கள் எந்த அளவுக்கு போகிறோம், எம்எல் ஏங்கிறது வந்து சிம்பிளாக வந்து சிம்பிள் கிடையாது. ஏங்கிறது இட் வில் ஸ்டார்ட் வித் டேட்டா கலெக்ஷன்லேருந்து இல்லையா, பேட்டர்னிங்லேருந்து, மேட்சிங்லேருந்து, அதுக்கப்புறம் எம்எல்குள்ள வரும். எம்எல் இருந்து நியூரல் நெட்வொர்க் கனெக்ட் ஆகணும். நியூரல் நெட்வொர்க் பற்றி இப்போ யாருமே பேசல. எம்எல் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ஏக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லிடுறோம். கிடையாது. எம்எல்க்கு அப்புறம் இன்னொரு லேயர் இருக்குது, நியூரல் நெட்வொர்க் பெரிய லேயர் இருக்குது. ஸோ அங்கே திருப்பி சைபர் செக்யூரிட்டிக்கு அந்த இடத்துல தான் சைபர் செக்யூரிட்டி தேவை. நியூரல் நெட்வொர்க்கில் அந்த சிஸ்டம்க்கு என்ன லேர்ன் பண்ண வைக்கிறோமோ அது சிஸ்டம் ஆக்ட் பண்ணும். ஃபியூச்சரில் ரொபாட்டிக்ஸ் வருது. ஏன்னா எந்திரன் டூலில் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதோ பண்ணாங்க, பட் அதெல்லாம் புரிய வைக்க முடியல. ரொம்ப கமர்ஷியலாக சிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பந்தெல்லாம் மறந்துட்டோம். பட் ஆக்சுவலி அந்த லெவலில் அந்த சிஸ்டத்தை தப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எவிடென்ட் கிடைச்சிட்டா கூட, அது இருக்கிற ஜோக் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சும்மா விளையாட்டா சொல்ற ஒரு ஜோக் வந்து அது ஃபீட் ஆச்சுன்னா கூட அந்த மெஷின் தப்பா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். நியூரல் நெட்வொர்க்ல தான் இட் வில் ஸ்டார்ட் வித், அதுக்கப்புறம் தான் அது ஏஆ மாறும். ஏன்னா நமக்கு இருக்க இன்டெலிஜென்ஸ் சேம் இன்டெலிஜென்ஸ் அது பண்ணணும். புரியுது இல்லையா? மேட்ரிக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நல்ல எலமெண்ட்ஸ் இருக்கும், கெட்ட எலமெண்ட்ஸ் விட்டுருங்க. நல்ல எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு நம்ம உண்மையிலேயே நிற்கிற மாதிரி நம்பிக்கை வராது. அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வர உண்மையிலேயே நம்ம நடக்கிறோமா இல்லை நடக்கிற மாதிரி நினைக்கிறோமா. பிரெயின் ஒர்க் ஆகலைன்னா இது வந்து மைக் கிடையாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதை மைக்கா ஃபீல் பண்ண வைக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது தொடரும் இல்லையா? இங்கே ஆரம்பிக்கும், இதுல இருந்து நம்ம நர்வ்ஸ் மூலமா பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸ் வந்து ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கும். வச்சுட்டு இந்த மாடல் மைக்குன்னு சொல்லும். அது எங்க கன்ஃபார்ம் பண்றோம்? திருப்பி கண்ணில் கன்ஃபார்ம் பண்ணும். திருப்பி கண்ணில் பார்க்கறதையும் கையில் தொடர்றதையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி இந்த மைக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு பிரெயின் வேலை பண்ணும். இது இன்டெலிஜென்ஸ். இதை வந்து ஒரு மெஷினோ ஒரு சிஸ்டமோ பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏஐ. புரியுது இல்லையா? இதை ஹியூமன் பீயிங் எப்படி திங்க் பண்றாங்களோ தெரியுது. கடவுள் எவ்வளவு தூரம் கொடுத்துருக்கான்னு தெரியுது இல்லையா? இந்த ஒரு உணர்வு இல்லைன்னா இது ஒண்ணுமே கிடையாது. பிரெயின் ஒர்க் ஆகலைன்னா கைகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு கைகள் வராதுன்னு சொல்லுவாங்க, அந்த கைகள் ஏதாவது பிரச்சனை இருக்காங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு. பிரெயின் ஒர்க் ஆகாது. புரியுது இல்லையா? ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் பிரெயின். எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்தப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2004 ஏதோ பார்த்தேன் ஞாபகம். பார்த்துட்டு தேட்டர் வெளியே வரப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, நிஜமா நடந்து போறோமான்னு. அதை பார்த்து எவ்வளோ பேருக்கு அந்த ஃபீல் வந்துச்சோ ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு உலகத்தில் வேற இடத்துல இருக்கிறோம். ஸோ நான் இந்தியா விட்டு போகக்கூடாது ரீசனால நான் இந்தியாவில் ஸ்டே பண்ணேன். எங்கூட சேர்ந்த 6 பேரும் இன்னைக்கு யாரும் இங்கே இல்லை. 2 பேர் தவறிட்டாங்க, ரொம்ப ஏஜ் அவங்க. ஸோ ஓப்பன் ஃபோரம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு விதத்தில் நான் திங்க் பண்ண மாதிரி நான் பார்த்ததில் சொல்கிறேன். 2002-2003 நான் பார்த்த மாதிரி பார்த்ததில் செலம் ஆகாஷ் இஸ் நோ மோர் ஆக்சுவலி. அப்போயே ஒரு ஏஜ் ஆக்சுவலி. இந்தியாவிலே அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் இருக்காங்கப்பா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. புரியுது இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். யூஆர் இன் கம்ஃபர்டபுள் பொசிஷன் நவ். இது உங்களுக்கு பெரிய சான்ஸ். ஏன்னா +2 முடிச்சதையும் கண்டிப்பாக இன்ஜினியரிங்கிறது கேட்குவா கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். சைலேந்திர பாபு கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அவர் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். அவர் கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் வந்து கமிஷன் வந்திருப்பாரு, உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் ஒரு ஸ்பீச் இருந்தது. அதுக்கு நான் போயிருந்தா அப்போ பேசுகிறப்ப சொல்லியிருந்தார். ஏன்னா அவருக்கும் டெக்னாலஜிக்கு என்ன சம்மந்தம்னா, சம் பீப்பிள் வில் பி லைக் தட் ஆக்சுவலி. டெக்னாலஜி அட்லீஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. அவர் பேசுகிறப்ப சொல்லியிருந்தார், அவர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாரா, ஏன் இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் நம்ம முடிச்சா வேலை கிடைக்கிறது இல்லை, ஜெர்மனிலையோ இல்லை மற்ற நாடுகளில் முடிச்ச இன்ஜினியர்ஸ் ஈஸியாக கிடைக்கிறோம், நமக்கு ஏன் கிடைக்கல? அவர் ஃப்ரெண்ட் சொன்னார், சிம்பிள்ங்க, இந்தியாவில் வந்து வி ஆர் கிரியேட்டிங் கிராஜுவேட்ஸ் நாட் இன்ஜினியர்ஸ். யூஎஸ்பி மத்தியில் இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. புரியுது இல்லையா? எங்கே கிராஜுவேஷன் ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, முடிச்சு எங்கே வேலை கிடைக்கும், ஸோ முடிச்சுன்னா எவ்வளோ டஃபான நல்ல சேலரி வேலை கிடைக்குது டார்கெட் பண்ணுறோம். பட் இன்ஜினியர்ஸ் அப்படி இல்லை. நான் இதை முடிச்சு போகிறப்ப என்ன இன்வென்ட் பண்ணேன், இல்லை என்ன மாதிரியான சர்வீஸ் நான் கொடுக்க போகிறேன். புரியுது இல்லையா? என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை தாண்டி நம்ம குவாலிஃபைடாங்கிறத டஃபஸ்ட் டெஸ்ட் தே ஆர் ஹேவிங். புரியுது இல்லையா? இன்ஜினியரிங் அதனால தான் வந்து இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் பார்க்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோ, ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட் பாருங்க, ஒரு மொபைலோ, ஒரு ஆப்பிள் மொபைலோ பார்க்குறீங்க. இதெல்லாம் ப்ரொடக்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண முடியுமா? புரியுது இல்லையா? சும்மா மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறோம், ஒரு வாட்ஸ்அப் டைப் பண்ணி அனுப்புறீங்க, அந்த மெசேஜ் கரெக்டாக ரீச் ஆகணும், கரெக்டாக ரீச் ஆகணும், அதை படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் வரணும். இதெல்லாம் பக் இருந்தா இவ்வளோ 1000 பேர் யூஸ் பண்ணுறோம், நெட்வொர்க் மிஸ் ஆகலாம். புரியுது இல்லையா? இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க தான் இன்ஜினியர்ஸ் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு அவங்க பெட்டர் தேன் சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணலாம், அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றி டே டு டே லைஃபை சேஞ்ச் பண்ணது இன்ஜினியர்ஸ். அதனால தான் அதை வந்து ஸ்டீவ் ஜோப்ஸ் நம்பினாரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறோம். மொபைல் ஃபோன் நிறைய கண்டுபிடிச்சா இருக்கலாம். எனக்கு வந்து ஸ்டீவ் ஜோப்ஸ் நான் ஃபாலோ பண்ணாலும் ஸ்டீவ் ஜோப்ஸ் பற்றி பேசுகிறேன். அவருக்கு நீ என்ன சயின்டிஸ்டான்னு கேட்டாங்களா? ஆமாம் அப்படின்னாரா. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், ஆக்சுவலி ஹெச்பிலேருந்து அவருக்கு போனவர், அவர் கொஞ்சம் திட்டிட்டு சொல்லுவார், அவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவனை சயின்டிஸ்ட் நினச்சிக்குவான். அவங்க டிசைன் பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி சிஸ்டம்லாம் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்களா, போர்டெல்லாம் முடிச்சுட்டு ஓகே நல்லா இருக்குதுனாங்களா. இவர் நேரம் வந்தாரா, வந்து திருப்பி பார்த்தாராம், இங்கே போர்டில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்கப்பா, இதெல்லாம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், சர்ஃபேஸ் நீட்டாக இருக்கணும்.
ஸ்டீவ் இது வந்து பண்றது கரெக்ட் தான், பட் யாருமே இதுக்கு பின்னாடி ஒரு கவர் வரும், திக் கவர் வரும், அதுக்கு மேல ஒரு கவர் போடுவோம், அதுக்கு மேல ஒரு பாக்ஸ் இருக்கும். பீப்புள் பார்க்குறது இதை பார்ப்பாங்க, இல்லை கவர் பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா இல்லை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு கவர் போட நான் பார்க்குறேன்ல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது பீப்புள் கவர் பண்ணுங்க, முதல்ல என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. புரியுது இல்லையா? தட் இஸ் யூ இன்ஜினியர் சுட் பி. அவர் வந்து பிஏ படிச்சாரா இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம், ராமன் கதை பேசுவோம் இல்லையா, ராமன் படிச்சிருந்தா என்ன நினைப்பாரு, ஹெட் மாஸ்டர் ஆயிருப்பாரு. அவர் படிப்பு இல்லாதனால வெத்தலை கடை வச்சு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா. படிக்காதவங்க மேலே வரதுக்கு சொல்ற கதை அது என்னன்னா, படிக்காதவங்களும் வளரலான்னு. அதுக்காக படிச்சா வர முடியாதுன்னு அது அர்த்தம் கிடையாது. படிச்சா இன்னும் பெட்டரா வரலாம். படிக்காம அவ்வளோ தூரம் வந்திருப்பாருன்னா, என்னோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி நான் சொல்றேன், படிக்காத அவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா, படிச்சிருந்தா என்ன நினைப்பாரு, அந்த மாதிரி ஒரு 4 ஸ்கூல் நடத்திருப்பாரு, ஹெட் மாஸ்டர் இருந்திருக்க மாட்டார். புரியுதா? ஸோ தட்ஸ் we need to see. ஸோ நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் படிக்கல, அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிக்கூடாது. பீங் அன் இன்ஜினியர்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யூ ஹேவ் another 3 years. +2 வரைக்கும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேலே என்ன பண்ணணும், சரியா படிச்சிருக்கணும், மார்க் வாங்கல. உங்களுக்கு முன்னாடி இந்த டிகிரி எடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வர முடியாம வெளியே இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய கனவுகளோட அந்த இன்ஜினியரிங் தொட்டு இங்கே வரவே முடியாம ஆர்ட்ஸ் போயிருக்கலாம், அல்லது +2 முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. நீங்கள் சிடா நாங்கள் என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறோம்னா, இட் இஸ் அன் வாலண்டரி ஆர்கனைசேஷன். சிடாங்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சவுத் இந்தியாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் சிடாவை. ஸோ சிடா உங்களோட சேர்ந்து சைபர் செக்யூரிட்டி அடுத்து போகணும்னு நினைக்குது பெரிய அளவில். இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் வரும், இட்ஸ் an enormous benefit you can get. பட் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு டெடிகேஷன் வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னா, ரொம்ப பயந்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 24/7 படிக்கணுமா, கண்டிப்பாக கிடையாது. தென்னம்பாம்புக்கு படிக்கிறது கஷ்டமானு கேட்டீங்கன்னா, அவ்வளோ பெரிய புக்கு தான். ஒரு நாள் படிக்கிறது கஷ்டம், 10 நாள் படிக்கிறது கஷ்டம். ஆனால் யூ வில் ஹேவ் எவ்வளோ நாள் இருக்குது, 4 years இருக்குது. 4 years டெய்லி ½ hour ஸ்பெண்ட் பண்ணா கூட தென்னம்பாம்புக்கு நான் கம்ப்ளீட்டாக படிக்க முடியும். இப்போ இது கஷ்டமே ஈஸியாக உங்களுக்கு. பட் எவ்ரி டே ½ hour படிக்கிறப்பவும் என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், ஏதோ ஒரு நீட் இருக்கணும். அந்த புக்கு படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஏன்னா அந்த புக் எடுத்து வச்சேன் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல, நான் எம்சி ஆர்ட்ஸ் வந்து போய் எடுத்தனால எனக்கு நெட்வொர்க் கிடையாது. ஏன்னா நான் சி படிச்சதுனால தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எம்சி எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சு சொன்னாங்க, இல்லப்பா அப்படி எடுத்து வைக்கக்கூடாது, அது வந்து ராசி இல்லையா. இன்ஜினியரிங் பசங்க அங்கே சொன்னாங்க, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் நான் படிச்ச சொன்னாங்க, இல்லப்பா அப்படி எடுத்து வைக்காது. ஏன்னா இல்லப்பா அரியர் விழுந்து எடுத்து வச்சுனா, நான் அரியர் எடுத்து வச்சா அரியர் விழுதுன்னு அர்த்தமா. புக்ஸ் அடிக்க வச்சு கேட்டாங்க, என்ன அரியர் விழுது அப்படி பாஸ் பண்ணிட மாட்டேன், நெட்வொர்க்கு ரொம்ப டஃப், நல்லா தானே படித்தேன். இல்லப்பா அதில் படிக்க நிறைய இருக்குது, எனக்கு அவ்வளோதான் படிக்க முடிச்சு, எக்ஸாம் எழுதிட்டேன். கண்டிப்பாக எப்படியும் ஒரு 80% ஜவாப் இருக்கும். பட் அந்த 80% நான் படிச்சதும் இந்த புக்கு படிக்கிறது நிறைய இருக்குது, இந்த புக் அதனால எடுத்து வச்சேன்னா அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம அந்த ஃபண்டமெண்டலாக அங்கே மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் வந்து எவ்வளோ பண்ண முடியும் காலேஜில் அப்படின்னா, உங்களுக்கு 4 வருஷத்தில் தே கேன் கைட் யூ. காலேஜில் நீங்கள் தான் அடுத்த லெவலில் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வைக்கணும். பிகாஸ் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் டிகிரி. ப்ரொஃபஷனல் என்னன்னு தெரியும் இல்லையா, மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையோ உங்கள் வேலையோ நீங்கள் செஞ்சுக்கிறது தான் ப்ரொஃபஷனலிசம் இல்லையா. ஒரு ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு தான் சொல்லுவோம். ஒரு டாக்டர் முடிச்சு வேலைக்கு போகணும் கிடையாது. ஒரு சின்ன கிளினிக் போட்டால் கூட அவங்க சர்வீஸும் பண்ணலாம், அவங்க ஏர்ன் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி தான் ஒரு சிஏ முடிச்சா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லையா, அது மாதிரி தான் இன்ஜினியர்ஸும். அப்போ நீங்கள் முடிச்சு போகிறப்ப எவ்வளோ தூரம் எக்யூப் ஆகணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. கண்டிப்பாக சொல்கிறப்ப 3rd இயரோ 4th இயர்லையோ ஒரு பயம் வரும். ஸோ அது வரக்கூடாதுன்னா இப்போ இருந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ we are here to help. புரியுது இல்லையா. காலேஜ் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நான் சார் ஒரு வேலை விட்டுட்டு ஆக்சுவலி நேற்று சும்மா ஜஸ்ட் ஒரு விஷயத்தை எங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்தார். வந்துட்டு அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். எங்கள் 10:30 ஒர்க் முடிஞ்சு. அதுக்கப்புறமா ஹி செட் வித் அஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 வரைக்கும் சும்மா ஒரு கான்செப்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது இப்படி பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்து பேசிட்டு த்ரீ நீங்கள் கூட்டு வந்தார். எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை, ஸ்டூடெண்ட் மாதிரி கூட்டு போகணும் ஐடியா இல்லை. நாங்கள் வந்து லெக்சரோட ஃபஸ்ட்டு பேசுவோம் சார், அடுத்த லெவலுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணணும். ஸோ அவ்வளோ மெனுக்கடல் அவங்க பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க ஒரு 4 ஸ்டெப் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே வைக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் இதில் 90% நாங்கள் சொல்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அதை பிரேக் பண்ணுறதை இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோம். அதில் ஒரு 10% உங்களை நீங்கள் முயற்சி பண்ணாலே இது சாத்தியம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப டெடிகேட் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட அட்லீஸ்ட் 2 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் பாசிபிள். புரியுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அது ட்ரைவ் பண்ணும். ஸோ இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யாரையுமே நாங்கள் வந்து 6 மணிக்கு மேலே உட்காருங்கன்னு சொல்லி ஒர்க் பண்ண வாங்க முடியாதுப்பா. அப்படி வாங்கினா அந்த வேலை வேறு மாதிரி இருக்கும். அடுத்த நாள் கஸ்டமர்கிட்ட அந்த ஆர்டர் இருக்காது. ஒன்று கஸ்டமர் பண்ண அடிக்க வருவாங்க, அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் முடியல எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க லீடும் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா கதை திறந்து அவங்க போகிற முன்னாடி இவங்க கொண்டு போகிறப்ப எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். இவங்களுக்கு வந்து நம்ம பேக் தூக்கிட்டு போகிறமேட்டு, அதனால நான் வந்துருப்பேன். இவங்க எப்போ போவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். புரியுது இல்லையா. ஸோ அப்படி தான் அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் உங்களுக்கு. அது ஒரு பேஷனாவோ இன்ட்ரெஸ்ட்டாக மாறிச்சுன்னா இது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா டெடிகேஷன் கஷ்டப்படுறோம் அந்த ஃபீல் இருந்ததுன்னா படிக்க முடியாது. நீங்கள் என்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் வர்றீங்களோ அது உங்கள் பேஷனாக மாறுதோ அது ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் லைக் தட். அது மாதிரி இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தியரி இருக்கும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பாருங்க. 7 layers ஆஃப் OSI லேயரில் படித்தவங்க மட்டும்தான் படித்தவங்க தான் இந்த செக்யூரிட்டி எல்லாம் எழுதியிருக்காங்க. புரியுது இல்லையா. ஸோ இது வேற ஏதோ ஒரு விஷயம் எங்கிருந்தோ வந்து கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் படிக்கிற புக்லேருந்து ஸ்டார்ட் எடுக்குது.
ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட்ல நீங்கள் படித்தா இந்த லெவலுக்கு வரலாம். புரியுதா? ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்ட்ங்கிற அமைப்பு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப இப்போ என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எல்லா கம்பெனியும். மினிமம் ஏதாவது ஒரு ஹேக்கிங்கோ ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஆச்சோ கஸ்டமருக்கு நடந்துட்டா அந்த இன்ஸ்டியூஷன் ஃபினான்ஷியலாக எந்த இன்ஸ்டியூஷனாக இருக்குதோ, ஈவன் இன்னைக்கு தங்கமேல் ஜுவல்லரி மாதிரி கம்பெனிஸ் கூட தேர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவங்க எஃப்டி கொடுக்குறாங்க, எஃப்டி உங்களுக்கு தெரியும், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தேர் ஆஃபரிங். அதே மாதிரி ஸ்கீம்ஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது கஸ்டமர் பணம். இதே ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் எங்காவது லாஸ் ஆச்சுன்னு கேஸ் கொடுத்தா தங்கமேல் இஸ் ரெஸ்பான்சிபிள். யார் ஹேக் பண்ணா கூட நாங்கள் ரெஸ்பான்சிபிள். எப்போ இது வரைக்கும்னா நாங்கள் எங்கிட்ட ப்ராப்பரான விஏபிடி பண்ணியிருக்கோம் சார். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். சர்ட்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க வந்து சில கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான கைடன்ஸ் வந்து வி நீட் டு ஹேவ் ஒரு லிமிட்டுக்கு மேலே இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணால் ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் வி நீட் டு ஹேவ். அதே மாதிரி ஒரு சிசோ வேணும் ஒரு ரேஞ்சுக்கு போகிறப்போ. அப்போ இதெல்லாம் போகணும்னா இங்கே யூனிட் டு ஸ்டார்ட் வித் செக்யூரிட்டி சொல்கிற மாதிரி செக்யூரிட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஜாபோட அட்மோஸ்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, சிசோவை போகலாம், ஒரு கம்பெனியோட சிசோவை போகலாம். இன்னைக்கு மேபி ஃபியூச்சரில் எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் கம்பெனி சைட் படிச்சுன்னு தெரியும், மேபி உங்களுக்கு ரெலவென்ட் கிடையாது. பட் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி நடத்தணும்னா மினிமம் ஒரு சிஎஸ் வந்து நீங்கள் அப்பாயின் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு எம்ப்ளாயி உங்ககிட்ட இருக்கணும், ஒரு கார்பரேட் செக்ரட்டரி, ஒரு ப்ரொஃபஷனல். அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் இருக்கணும் கம்பல்சரி. ஆடிட்டர் தெரியும், படிச்சிருப்பீங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா கம்பெனிக்கும் ஆடிட்டர் இருப்பாங்க, கம்பல்சரி இருக்கணும் லீகலுக்கு. அது மாதிரி சிசோங்கிற கம்பல்சரி இருக்கணும். சிடிஓ சிஏவில் இருக்காங்க இல்லையான்னு தேவையில்லை, சிசோங்கிறவங்க கம்பல்சரி இருக்கணும். அவங்க சி லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ உங்களுடைய ஜாப் க்ரோத் எங்கே இருக்குது, ஒரு இன்ஜினியர்லேருந்து சிசோ ஆகலாம். சிசோங்கிறவங்க சி லெவல் பீப்புள். அவங்க வந்து போர்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 5000 கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு போர்டில் நீங்கள் முன்னாடி நிற்கணும்னா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பீப்புள் உங்களுக்கு தெரியும். புரியுது? எந்த மாதிரி சேலரி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஃபார்ச்சூன் 500 கம்பெனின்னு சொன்னாலே இங்கே இப்போ தங்க 4000 கோடி பண்ணுறவங்களே 150 இடத்துல இருக்காங்க 500ல். இப்போ ஃபார்ச்சூன் 100 எவ்வளோ பேர் இருப்பாங்க, 143 இடத்துல 140 கம்பெனி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த சீசனிக் தேவை. அடுத்த ஒரு 5 வருஷம் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அட்லீஸ்ட் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் ஆகலாம், மேலே வரலாம். சார் சொன்னது ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன்னு தெரியல. ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் சிடிஓ ஆன ஒரு கம்பெனியில். சிடிஓங்கிறது அப்போ கம்பெனியில் வந்து 3rd பொசிஷன். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அங்கே சேர்மன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எம்டி இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சிஎம்ஓ சிடிஓ, அவ்வளோதான் அந்த கம்பெனியில் ஒரு பொசிஷன். அப்போ 21 வயசு எனக்கு. ஏன்னா அந்த டைமில் ஆக முடியும்னா நீங்களும் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ முடிச்சு போகிறப்போ சிசோ ஆகிற அளவுக்கு நீங்களும் எக்யூப் ஆக முடியும். புரியுது இல்லையா? உங்களை மாதிரி இந்த விட இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லா மேடம். இன்னைக்கு உங்களுக்கு நெட்வொர்க்கோ இல்லை ஒரு நாலேஜோ இது சொல்கிறக்கு ஒரு சிடாமரி அமைப்போ இங்கே சொல்லி தரதுக்கு இவ்வளோ லெக்சரர்ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கோ இருக்குது. அன்றைக்கி எங்களுக்கு இவ்வளோ கிடையாது. ஸோ அப்படி இருந்து என்னால் ஒரு கம்பெனி சிட்டி ஆக முடியும்னா உங்களால் வெரி வெல். அன்றைக்கி நான் வந்து 1000ல் ஒருத்தன் ஆக முடியும்னா இன்னைக்கு 1000ல் 100 பீப்புள் அந்த மாதிரி ஆகலாம். புரியுது இல்லையா? சிசோக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக என்ன பண்ணணும். ஸோ இந்த ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, அவங்க நேம் கொடுக்கணும். ஸோ இன்னும் டீட்டெயில் செக்ஷன் இது பேசணும், நிறைய பேசணும். புரியுது இல்லையா? இன்னொரு டைம் வந்து ப்ரோக்ராம் சார் இன்னொரு செஷன் கூட கம்ப்ளீட்டாக இது எடுப்பாங்க. இன்னொரு டைம் என்னைக்கும் வேறு பார்ட் ஆஃப் அந்த ஜேர்னி இல்லையா? ஸோ திருப்பியும் மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் வித் என்னன்னா இன்னும் நிறைய சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணால் நிறுத்த முடியாது, அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதில் ஓரளவுக்கு ஏதாவது புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சார் டவுட் இல்லை சார். ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 வீக் முன்னாடி ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார். அதாவது UK is the first country to introduce IoT devices in cyber security சார். பட் IoT devices எப்படி சார் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணலாம்? இனி நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? IoT டிவைஸ் தான் வல்னரபிலிட்டி ஆரம்பிக்குது. புரியுது இல்லையா? ஏன்னா பாக்கியெல்லாம் நீங்க பிசிக்கு முன்னாடி ஒரு வைரஸ் கனெக்ட் பண்ண முடியும். IoT டிவைஸ்ல எப்படி வைரஸ் கனெக்ட் பண்றது? அதான் சார். புரியுது இல்லையா? நான் இந்த IoT இந்த டிவைஸை இது என்ன செய்யணும், உங்க மொபைல் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நெட்வொர்க் அனுப்பும் இல்லையா? அந்த நெட்வொர்க்ல தான் செக்யூரிட்டி இருக்கும். இப்போ அனுப்புறது எது மூலமா அனுப்புறேன்? IoT இன்டர்நெட் எனேபிள்டு தானே? அது இன்டர்நெட்ல தான் அனுப்புறேன். அது இன்டர்நெட்ங்கிறது பப்ளிக் பைப் இல்லையா? இது மூலமா தான் டேட்டா அனுப்புறேன். இந்த இடத்துல ஹேக் பண்ண என்ன நடக்கும்? கரெக்ட் ஆயிரும் சார். புரியுது இல்லையா? எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் போற டேட்டா எல்லாமே நான் எங்க எல்லாம் உள்ள போக முடியுமோ அந்த நெட்வொர்க்கே மொத்தத்தை எடுத்து வரணும். பட் செக்யூரிட்டி வில் பி தேர். பட் இருந்தாலும் இதுல ஒரு சின்ன பஞ்ச் நான் பண்ணிட்டேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வீக்கர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா திருப்பி உங்க மொபைல்ல அந்த நெட்வொர்க்கே நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஓகே, புரியுது இல்லையா? ஸோ ஐஓடியில் எதுக்குன்னா இதுக்கு தான். பட் ஐஓடியில் என்ன பண்ண முடியும்னா மினிமமா டேட்டா பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்போ ஒரு மினிமம் அந்த சென்சர்ஸ் இருக்கு இல்லையா, சென்சர்ஸ் ஆட் பண்ணலாம். மினிமம் இதெல்லாம் வந்து அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லான விஷயங்கள் வந்தா. பட் அதுவுமே வல்னரபிள் எகைன் வந்து அதுவும் பிரேக் பண்ண முடியும். இது வரைக்கும் லேர்ன் பண்ண விஷயத்துல ரொம்ப மைனூட்டா வர விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுல ஒரு மெக்கானிசம் ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். பட் அதுவும் இல்லாம இருந்தது முன்னாடி. புரியுது இல்லையா? டவுட் இருக்காங்க எதுவும் செய்யலினாலும் people can reach out us actually. Okay va? Thank you all. Thank you.
I thank Raghuram sir and Suresh sir for coming here. Yesterday நான் நேற்று தான் பேசினேன் நான். So you know what is the CTO CTO என்னன்னு தெரியுமா யாருக்காவது? CTO என்னது? CTO ஆகலாம் சொன்னாங்கல்ல 21 வயசுல, அப்படின்னா என்னது? இல்லை மேடம் மேடம்க்கு தெரியும்னு எனக்கு தெரியும், அதான் பசங்களை தான். ஸோ யாருக்குமே தெரியல. சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இல்லை டெக்னிக்கல் ஆஃபீஸர், சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அதாவது இந்த சிஓன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஹையர் பொசிஷன். டெக்னிக்கல் லெவலில் டைரக்டர் அப்படி இருப்பாங்க, அதில் ஹையஸ்ட் பொசிஷன் தான் சிடிஓ. ஸோ அதுதான் வந்து சார் 21 இயர்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹியஸ் நான் பேசின வரைக்கும் அவர் நிறைய ஓப்பன் சோர்ஸில் நிறைய கோடிங் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் இவ்வளோ நேரம் ஒரு 2 ஹவர்ஸில் இங்கே பேசினாருன்னா லைக் அவருடைய அவருடைய எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு இங்கே வந்து பேசுகிறார். ஹிஸ் மெயின் ஆஃபீஸஸ் இன் கோயம்புத்தூர். அண்ட் அதாவது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபர்ஸ், ஆரக்கல் எல்லாம் அவருக்கு ஆஃபர் வந்திருக்கு. அங்கே டெக்னாலஜி ஆஃபீஸர் இல்லை டெக்னிக்கல் ஹெட் ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு. இந்தியாவில் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஸோ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் கை. இப்போ ஜாவா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில் நிறையா இதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க யூஎஸில். ஸோ ஜாவாவில் வந்துட்டு பிறந்து கட்டியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நிறைய இப்போ நீங்கள் நிறையா வெர்ஷன்ஸ் வருதுன்னா அதில் ஹி ஹஸ் ஒர்க் ஆன் மெனி திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ தேங்க் ஹிம் வெரி மச். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ரகுராம் சார். ஹி இஸ் த ஒன். ஸோ எந்த செக்யூரிட்டி செஷன் எதுனாலும் ரகுராம் சார் தான் கூப்பிடுவாங்க. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹி இஸ் வெரி வெல் வெர்ஸ்ட் ஆன் த செக்யூரிட்டி திங்ஸ். I thank him very much for coming here, spending their time for our students. And I thank principal for spending his time. And I thank all of you, students and staff. It's a நல்ல opportunity utilize பண்ணிக்க. We're going to sign an MOU. And also like நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட சாரோட கம்பெனியில் இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 of them got selected for the 3rd round. So they will be announcing the things shortly. And நிறைய சாரோட கம்பெனி கூட ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிற ஃபீல் இருக்கும். அதான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சார் நல்லா அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹி வில் பி அச்சீவிங் கிரேட் ஹைட்ஸ். அண்ட் அவர் கம்பெனியில் வேலை பார்க்குறது வந்துட்டு ரொம்ப பெருமையாக நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்வரன்மெண்ட் அது. ஸோ டேக் இஸ் கைடன்ஸ். ஐ தேங்க் எவ்ரி ஒன் ப்ரெசென்ட் ஹியர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.